वेदांताचार्यवद्यो में सन्निधत्तां साधुवी प्रपद्य निरवध्यानां निरवध्यानां शरणं भगवती दानां जडगोपमुनीश्वरं श्रीरंगनाथ जडगोप यतीन्द्र दृष्टं कर्तुं चरणं पात्रं श्रीरंग वीरपुराट जडगोप सत्यं वेदांत यतीन्द्र महं प्रपद्ये श्रीमद्रंग शतारि संनिधरालब्धा समान्तद्वयं श्रीमद्वीरघोष भाष्यचित् पादार विन्दाश्रयम् श्रीमद्देवदं देवेरंगुरेण साधनविधं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीर्थकटाक्षलब्धत्रय्यन्तधारमावश्यगुणं नारायणादिकृपाक्षिप्तं श्रीरङ्गनाथेशेखरवाश्रयामः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्वानवद्वेक्षं दयानिधिं देहवृतां शरण्यं देवं मैत्रीमुखं प्रपद्ये श्रीमद्वेदांत रामानुजमुनिकरुणारब्ध वेदांत युद्धं श्रीमद्श्रीवायोगीश्वर गुरुपदयोरर्पित स्वात्मभारं श्रीमद्श्रीरङ्गनाथायमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदांत रामानुजमुनिपरं संशये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीकृपार्थदोषं दत्तादिपदवतीन्द्रवृन्दराजन् वैयन्तगुरुपदमूर्धर्षमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये प्रणामं लक्ष्मणमुने प्रतिगृह्णातुमामहं तथाविगर्यस्योक्ते स्वाधीनपतिकांशुतिं प्रणामं लक्ष्मणमुने प्रतिगृह्णातुमामहं तथाविगर्यस्योक्ते स्वाधीनपतिकांशुतिं சாந்தோக்கியத்தில் உள்ள சப்திஜை அப்படிங்கிற வித்தியை ஆராய்ந்து அதை நிரூபிப்பதன் மூலமாக பகவானுடைய சர்வ ஜெகத்தினுடைய நிமித்த உபாதான காரணத்துவம் அப்படி நிமித்தமாக உபாதாரணமாக ஏக காரணமாக இருக்கிற இந்த பிரம்மமானது நிர்குணமானது அல்ல. சர்வஜத்வ சர்வசக்தித்வ சத்தியசங்கல்பத்வ சர்வாதாரத்வ சர்வசரீரித்வ சர்வ சப்த வாக்கியத்வாதி சமஸ்த கல்யாண குணவிசிஷ்டம் பிரம்மம் தான் ஜெகத்துக்கு காரணமாகிறது அப்படின்னு நிரூபித்தார். இதற்கு மேல சோதக வாக்கியான்யபி நிரவத்தியம் சர்வ கல்யாண குணாகரம் பரம் பிரம்ம போதயந்தி சோதயந்தி சோதயந்தியா போதயந்தியா சோதக வாக்கியான்யபி அப்படிங்கிறதுக்கு என்ன தாற்பயம் கேட்டா, சோதக வாக்கியங்களும் அப்படின்னா அந்த அபிஷத்துக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே காரண வாக்கியங்கள் ஜெகத்துக்கு காரணபூதமான பதார்த்தம் நிரவத்தியமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான பிரம்மம் தான் நிரூபித்தது. வேதாந்தங்கள் உபநிஷத்துகள்ல பிரம்மத்தை பற்றி நிரூபிக்கிறதான வாக்கியங்கள் ரெண்டு விதமான வாக்கியங்கள். ஒன்னு காரண வாக்கியங்கள், இன்னொன்னு சோதக வாக்கியம். காரண வாக்கியம்ன்றது ஒரு டைப் வாக்கியம், சோதக வாக்கியம் இன்னொரு டைப் வாக்கியம். இந்த ரெண்டு டைப் வாக்கியங்கள் தான் வேதாந்தங்கள்ல இந்த பிரம்மத்தை நிரூபிக்கிறதான வாக்கியங்கள். அதுல காரண வாக்கியம் அப்படிங்கிறதானது இந்த பிரம்மமானது ஜெகத்துக்கு காரணபூதம் அப்படிங்கறத நிரூபிக்கிற வாக்கியங்கள். அந்த காரண வாக்கிய பிரதிபாதிக்கப்படுகிற பிரம்மமானது சர்வ கல்யாண குணவிசிஷ்டமான பிரம்மம் நிரூபிக்கப்பட்டது. முதல்ல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை என்பதை கொண்டு பிரம்மமானது சகல ஜெகத்துக்கும் உபாதான காரணம் நிரூபிக்கப்பட்டது. திருஷ்டாந்த பிரதர்சனம் பண்ணி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம், ஒரு பதார்த்தத்தை அறிந்தால் சமஸ்த பதார்த்தங்களை தானே அறியப்பட்டதாக பிரதிஜை பண்ணி அந்த பிரதிஜையை நிரூபிப்பதற்காக திருஷ்டாந்தமாக ஏதா சௌமிய ஏகேன மிருத்பண்டேன சர்வவிதம் நிர்மாயம் வித்தியாசம் சியார் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேய மிருத்திகே கேவ சத்தியம் என்று ஒரு மிருத்பண்டத்தை உபாதானமாக கொண்ட மிருண்மயங்களான கடசராவாதிகளுடைய விஞ்ஞானம் எல்லாம் எப்படி மிருத்பண்டத்துடைய விஞ்ஞானத்தில் அடங்குகிறதோ அப்படின்னு இந்த உபாதான காரண காரிய பாவத்தை கொண்டு அதை நிரூபித்தார்.
இப்போ இதே உபாதான காரணத்தாகி பாவத்தை கொண்டு தடைவ சோமி இடமக்கு ஆசித்து ஏகமேவாசியும் என்று இந்த ஜகத்துக்கு பிரம்மமானது உபாதானமும் நிமித்தமுமாக இருவகை காரணமுமாக நிரூபித்து அதுக்கு மேல இந்த ஜகத்தானது இந்த பிரம்மத்தையே தன்னுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளையாடுகள் எல்லாவற்றுக்கும் கேதுவாக கொண்டிருக்கிறது என்று சண்முகா சௌமியமா சர்வா பிரஜாக சதாயத்தனா சத்பிரதிஷ்டாக என்று நிரூபித்து இப்படிப்பட்ட பிரம்மம் தான் சர்வ ஜகத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு சர்வ அந்தராத்மாவாக இருக்கிற பிரம்மம் அந்த பிரம்மம் தான் இல்ல உனக்கு சரீரியான ஆத்மாவாக அந்த பிரம்மம் உன்னை சரீரமாக கொண்டிருக்கிறது என்று வேதகேதுவுக்கு தத்துவமசி என்று போதித்து இப்படி உபாசன உபயுக்தமான பிரம்மம் சர்வாத்மகம் என்கிற ஞானத்தை பிரம்மத்துடைய காரண வாக்கியங்கள்னால கொண்டு நிரூபித்தார். ஆக இதுவரையும் 25 வாக்கியங்கள் பர்யந்தம் பிரம்மமானது ஜகத்துக்கெல்லாம் காரணபூதம் நிரூபிக்கக்கூடிய காரண வாக்கியங்களை கொண்டு பிரம்மமானது இந்த சதேவ சோமி 26 வாக்கியத்தில் சொல்லப்பட்டதான ஜெகத்காரணத்தும் பிரம்மத்துக்கு உண்டாகும்னாக்க அப்ப பிரம்மமானது சர்வத்தியமா இருக்கும். ஏன்னா தானே பல பதார்த்தங்களும் ஆகக்கடவே நின்று சங்கல்பிக்கணும். சங்கல்பங்கிறது ஞானக்கிரியை. அதனால சர்வத்தியத்தும் சத்திய சங்கல்பத்தும் ரெண்டு வேணும். அதுக்கப்புறம் அந்த பிரம்மமானது சங்கல்பித்தால் சங்கல்பித்த பிரகாரமே சமஸ்த பதார்த்தங்கள் ஆகிறதான சக்தி அதுக்கான காரியாவசிய சாமர்த்தியமாக சக்தி இருக்கணும். அது இருக்கு. சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் சத்திய சங்கல்பத்துவம் சர்வ ஆதாரத்துவம் சர்வ சரீரித்துவம் சர்வ சப்த வாக்கியத்துவம் இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடைய பிரம்மம் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு காரண வாக்கியங்கள்னால சகல ஜெகத்துக்கு காரணபூதமான பிரம்மமானது சர்வஜத்வாத்து சமஸ்த கல்யாண குண விசிஷ்டம் ந நிர்குணம் இது நிர்விசேஷமான பிரம்மம் அல்ல நிரூபிக்கப்படும். இப்படி காரண வாக்கியங்கள் தான் நிரூபிக்கப்பட்ட பிறகு சோதக வாக்கியான்யம் இப்ப அபிஷப்த சுவாரஸ்யத்துக்கு அது முன்னாள் 25 வாக்கியங்கள்ல காரண வாக்கியத்தை கொண்டு நிரூபிக்கப்பட்டது. இப்ப சோதக வாக்கியங்கள் கொண்டு நிரூபிக்கப்படுகிறது. சோதக வாக்கியான்யபி நிரவத்தியம் பிரம்ம நிரவத்தியம் சமஸ்த கல்யாண குணாகரம் பரம் பிரம்ம போதையந்தி. இப்போ இந்த சோதக வாக்கியங்கள் எப்படிப்பட்ட வாக்கியங்கள் அப்படின்னு கேட்டாக்க சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அக்ரேஷம் அக்ராசம் அகோத்திரம் அமர்ணம் அசக்திரோத்தம் தபாணிபாதம் நித்தியம் விபும் சர்வகதம் சுதோஷம் தது அவ்யயம் பூதயோனின் பரிபஷ்யந்தி தீராக இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் சோதக வாக்கியங்கள். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை சோதனம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள். சோதகம் என்னதும் அதை பரிசுத்தமாக நிரூபித்தல். எதை பிரம்மத்துடையதான ஸ்வரூபத்தை எதுக்காக சோதனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப பிரம்மம் சர்வ ஜகத்து உபாதான காரணம் அப்படின்னு ஏற்பட்டால் உபாதான காரணத்துவமானது விகாராஸ்பதமானது. ஒரு பதார்த்தம் தான் இன்னொரு காரிய பதார்த்தத்துடைய உற்பத்திக்கு தான் உபாதானமாக இருந்து கொண்டு காரியத்தை உண்டாக்குவதனால் உபாதான காரணமானது விகாரத்தை அடைந்துதான் காரியமாக ஆகிறது. அது காமிக்கப்பட்ட 3 திருஷ்டாந்தங்களிலே யதா சௌமிய ஏகேன நிற்பிண்டேன சர்வமிதம் நிர்ணயம் விஜாதம் சார் வாசாரம்மணம் விகாரோ நாமதே என்று கேசியவசம். நிற்பிண்டமானது விகாரத்தை அடைந்துதான் சொரும்ப விகாரத்தை அடைந்துதான் கட சராவங்களாக கரக மணிக்கங்களாக ஆகிறது. அதே மாதிரி யதா சௌமிய ஏகேன லோகமணினா சர்வமிதம் லோகமயம் விஜாதம் சார் வாசாரம்மணம் விகாரோ நாமதேயம் லோகமித்யேவ சப்தம். ஒரு பங்க கட்டி அதுல இருந்து பண்ணக்கூடியதான கட்டக விட்டக ஹாராதிகளான சர்வ எல்லா ஆபரணங்களும் அதுல உள்ளதான லோகம் தான் இதுல இருக்கிறதுனால ஒரு அந்த லோகமானது லோகமணி அப்படின்னா தங்கம் தான். மணிங்கிறது இந்த மணி முற்றுறது இல்லை. மணினா வரம் சேட்டம் தேசிக மணி அப்படின்னாங்க தேசிக சேட்டம். தேசிக மணினா ஸ்ரீ ஸ்ரீனிவாச முனீந்திர தேசிக மணி
தேஜோ நிஜம் தேசிய மணி சப்தம் மணிங்க சப்தத்துக்கு லோகமணின்னு லோகம் சொல்லிட்டு சேட்டம் தங்கம் அந்த மெட்டல் லோகமணி அப்படின்னா தங்கம் ஏக லோகமணினா சர்வமிதம் லோகமயம் வித்தியாசம் சார் வாகாரம்பணம் விகாரோ நாமதேயம் எங்கெங்கெல்லாம் இந்த முற்பிண்டம் ஒரு சொர்ண கட்டி இருப்பதான உபாதானங்களை கொண்டு காட்சி உற்பத்தி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நாமரூபங்கள் இருக்கிறதான விகார உற்பத்தி துவாராதான் ஏற்படும். ஆனால் உபாதான காரணம் காரியமாகும் பொழுது விகாரமானது அவர்ஜனியம். அதனால இப்போ காரணத்துவ சங்கித தோஷம் பிரம்மத்திலிருந்து வருது. அதே மாதிரி இந்த பிரம்மம் சர்வ ஜெகத்துக்கு உபாதான காரணம் என்றால் அப்போ உபாதான காரணத்துவ வியாப்தமான எத்தனை உபாதான காரணத்துவம் தத்துவ விகாரத்துவம் சொல்லக்கூடிய உபாதான காரணத்துவம் வியாப்தமான விகாரமானது பிரம்மத்திலிருந்து ஏற்படும் அப்படின்னு சங்கை உண்டான இடத்துல அந்த சங்கையை போக்கி பிரம்மஸ்வரூபத்தை சோதனம் பண்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறதான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற வாக்கியமானது பிரம்மஸ்வரூபத்தை சோதனம் பண்றது. கிமர்த்தம் பிரம்மஸ்வரூபத்தை சோதனம் பண்றதுன்னு கேட்டா பிரம்மம் சர்வ ஜெகத்துக்கு உபாதானம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட காரணத்தால உபாதான காரணத்துவ பிரயுக்தமான உபாதான காரணத்துவ வியாப்தமான விகாரம் என்கிற தோஷம் மிருப்பிண்டாதிகள் லோகம் திருஷ்டாந்தமாக திருஷ்டாந்தமாக காட்டப்பட்ட மிருப்பிண்டம் லோகமணி போன்றவைகள் உள்ள தோஷமானது தாட்சாந்திகமான பிரம்மத்திலையும் உண்டாகுமோ? வேற எங்கேயுமே தோஷத்தை கொண்டு வந்து ஆபாதனம் இல்ல. திருஷ்டாந்தம் இது பிரம்மத்திலிருந்து ஜெகத்தினுடையதான உபாதானத்திற்கு காட்டப்பட்டதான திருஷ்டாந்தத்துல விகாரங்கிற தோஷம் இருக்கிறதுனால திருஷ்டாந்தகமான தோஷமானது தாட்சாந்திகத்தை பிரசங்கிக்குமோ என்கிற சங்கையினால அதை போக்குவதற்காக இந்த பிரம்மஸ்வரூபம் சோதனம் பண்ணப்படுகிறது இந்த வாக்கியங்களால. அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்பதானது பிரம்மத்திலிருந்து எப்படிப்பட்ட தோஷமும் ஒட்டாது அப்படிங்கறத இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற வாக்கியம் சொல்லுது. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறதுக்கு அத்வைத சித்தாந்தத்தை வேற அர்த்தம், நம்ம சித்தாந்தத்தை வேற அர்த்தம். ரெண்டு பேருமே இது ஒரு சாமானாதிகரண்ய வாக்கியமா ஒத்துக்கணும். ஆனா சாமானாதிகரண்ய வாக்கியத்தை பொறுத்தவரையிலும் சங்கரருக்கு ஏகார்த்த பிரதிபாதனம் மட்டும்தான் முக்கியம். நானும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இத்தியற்ற சத்திய ஜானாதய குணா பிரதீயந்தே நேர்த்தித்ததே சாமானாதிகரண்ய ஐகார்த்திய பிரதீயதே அப்படின்னு பாக்கி சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறதான வாக்கியங்கள்ல பிரம்மங்கிற வாக்கியத்தை எப்படி பிரம்மத்தினுடைய நிர்விசேஷத்தை எப்படி பிரதிபாதிக்கப்படும், அந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் போன்ற குணங்கள் எல்லாம் பிரதிபாதமாகின்றனவே அப்படின்னு கேட்டா சங்கரர் சொல்ற நேர்த்தித்ததே. அதெல்லாம் யார் சொன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதெல்லாம் ஒரு குணம் சத்தியத்துவம் ஞானத்துவாதிகள் குணங்கள் நாம் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் ஏகார்த்த பிரதீதி வராது. சாமானாதிகரண்யான ஏகார்த்தத்துவ பிரதீதி சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்மன்னு சொல்லி மூன்று பிரம்மங்கள் வரும். ஆகையால ஏகார்த்தத்துவ பிரதீதி வராது. ஆகையினால என்ன பண்ணணும்? சத்தியம், ஞானம், அனந்தம் போன்றவைகள் எல்லாம் விசேஷ தேசியபாவத்தை கொண்டு வந்தால் அநேக பிரம்ம பிரசக்தி ஏற்படும். அதனால சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, சத்தியம் ஞானம் அனந்தம் இதெல்லாம் சொரூபபரமாக பண்ணணும், குணபரமாக பண்ணக்கூடாது. அப்போ சத்தியம்ங்கிற சொரூபபரமான சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டாக்க, சத்தியம் அப்படின்னாக்க பிரம்ம, அது சத்தியம் ஞானம் அனந்தம் மூணு ஏகார்த்தத்துவத்துக்கு எப்படி வரும்? இது மூணுமே பிரம்மத்தை தன்னுடைய தன்னைக்காட்டு வேறுபட்ட பதார்த்தங்களிலிருந்து வேறுபட்ட ஆகாரத்தை உடையதாக நிரூபிக்கிறது. பிரம்மத்துக்கு மற்ற வஸ்துக்கள் எல்லாம் பிரம்ம வெற்றிகமான லோகத்தை பிரதீயமான வஸ்துக்கள் எல்லாம் விகாரத்தை உடைய வஸ்துக்களாக இருக்கு. பிரம்மம் அவைகளிலிருந்து வேறுபட்ட நிர்விகாரமான வஸ்துவாக இருக்கு. லோகத்தை பிரம்மத்தை காட்டு வெற்றிகமாக பிரதீயமான தோற்றமளிக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஜனனாக இருக்கிறது. பிரம்மம் அவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக ஞானம் அப்படின்னு அஜடமான பதார்த்தமாக இருக்கு. லோகத்தை பிரம்மத்தை காட்டிலும் வெற்றிகமா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாக தோன்றுகிற பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிற பதார்த்தங்கள் இல்லை, எல்லாமே பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாக தோன்றுகிற பதார்த்தங்கள். சாப்பிடுற பதார்த்தங்கள் பிரதீதி மாத்திரம் தான் இருக்கு, சத்தை கிடையாது.
அப்படிப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் பரிச்சின்னமான பதார்த்தங்களாக இருக்க, ஒரு அளவுக்கு உட்பட்டதான பதார்த்தங்களா அல்ப பரிமாணமான பதார்த்தங்களா இருக்க பிரம்மமானது தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம் சொல்லக்கூடிய திருவித பரிச்சேத ரகிதமான அனந்தமான வஸ்துவாக இருக்கு அப்படின்னு பிரம்மமானது வெத்திரிக்க சமர்த்த பதார்த்த பிரத்யேக ஆகாரோ பவதி அப்படின்னு இதுக்கு சங்கரனுடைய வியாக்கியானம். நம்ம சித்தாந்தத்துல அப்படி இல்லை. சத்தியம் அப்படின்னாக்க சத்தாயோகி பதார்த்தம் சத்தியம், சத்தாபாவ பிரதியோகி பதார்த்தம் அசத்தியம். நாம சுவாமி நம்மளுடைய இங்கிலீஷ், நம்முடைய சம்ஸ்கிருதம் எல்லாம் நம்மளுடைய சித்து சங்கர அனாவசிய சுத்தி அடிக்கிறது. அந்த அனாவசியமான அந்த பிரமணத்தினாலேயே, அந்த பெரிய ஜார்கன்ஸ்னாலே சங்கர மதம் பெரிய மதம் மாதிரி எல்லாரும் தெரியுது. அத்தனை ஏமாற்றம் தான் சொல்லிதான் பெரிய சங்கடம் எல்லாம் ஏமாற்ற விஷயம் தான். நம்ம பாக்கியவாளுடைய எல்லாமே இல்லையா சத்தியம்னு என்னக்கும் லோகத்தை எந்த பதார்த்தம் சத்தை உள்ள பதார்த்தம் சத்தியம், எந்த பதார்த்தம் சத்தை இல்லையோ அந்த பதார்த்தம் அசத்தியம். ஆக சத்தியம்னான நிருபாவித சத்தாயோகி பதார்த்தம் அப்படின்னு அர்த்தம், விகாராஸ்பதம் அல்லாத பதார்த்தம். இப்போ சத்தியம் பிரம்ம அப்படின்னு அர்த்தம் தன்னுடையதான சத்தைக்கு இதர வசூலுடைய அபேட்சை இல்லாத நிரபேட்சமான நிருபாதிகமான சத்தையுடைய பதார்த்தம் என்றும், வெத்திரித்தமான சர்வபதார்த்தங்களுடைய சத்தையும் தனக்கு அதீனமாக கொண்டு தன்னுடைய சத்தைக்கு எதையும் அபேட்சிக்காததான நிருபாதிக சத்தாயோகி பதார்த்தம். இப்ப நாமெல்லாம் சேதனா சேதனங்கள்லாம் சோபாதிகமான சத்தாயோகி பதார்த்தம், இதெல்லாம் சத்தியமான பதார்த்தங்கள் தான். இவைகளுக்குள்ள சத்தை இருக்கு, ஆனா அந்த சத்தையானது சுதந்திர சத்தை இல்ல, பரதந்திரமான சத்தை. அது நிருபாதிகமான சத்தை இல்ல, பரமாத்மாவுடைய சங்கல்பங்கள் உபாதிக்கு அதீனமான சத்தை. ஆனால் நிருபாதிக சத்தாயோகி பதார்த்தம் பிரம்ம. தன்னை தவிர வேற எதையும் தன்னுடைய சத்தைக்கு தன்னை தவிர வேற எதையும் அபேட்சிக்காததான சத்தாயோகி பதார்த்தம் என்றும், அதிகார ஆஸ்பதம் அல்லாத நிர்விகார பதார்த்தம் என்று அர்த்தம். அதே மாதிரி நம்ம சித்தாந்தத்துல ஞானம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டாங்க, ஞானமாவது அதாவது ஜகத்தினுடைய சித்தியாதிகளுக்கும் ஜகத்துடையதான அந்த பிரவேச நியமனாதிகளுக்கும் மோட்ச பிரபத்துவத்துக்கும் முக்த போக்கியத்துக்கும் காரணமான சர்வ விதமான இது எல்லாத்துக்கும் ஒன்று கூட ஜனபதார்த்தமா இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஞானத்தை உடையதால் ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு சர்வஜ சர்வவிது ஞானமயம் தபா. அதனால ஜகத்தினுடையதான சிருஷ்டியாதிகளுக்கு இந்த பிரம்மமானது சர்வஜித்வாது குணவிசேஷமா இருக்கு. அது மாதிரி ஜகத்துடையதான நிர்வாகம் நியமனத்துக்கு இந்த பிரம்மமானது தன்னுடைய சங்கல்ப ரூபமான ஞானத்தால் தான் சகலத்தையும் நியமிக்கும். பிரம்மத்துக்கு தாரகத்துவம் நியந்திரத்துவம் ரெண்டு உண்டு. இவைகள் தாரகத்துவமானது பிரம்மமானது தன்னுடைய சொரூபத்தினாலே ஜகத்தினுடைய சொரூபஸ்திகளை தரிக்கும். இதுல நியமனமானது பிரம்மமானது தன்னுடைய சங்கல்பத்தினாலே சகல வஸ்துக்களையும் பிரயோகம் பண்ணது. அதனால இந்த பிரம்மமானது சகல ஜகத்துக்கு நியந்தாவாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? உணவு. அது மாதிரி மோட்ச பிரதத்துக்கும் முக்த போக்கியத்துவத்துக்கும் பிரம்மமானது எதனால மோட்சப்பிரதமாக இருக்கு? முதல்ல சர்வஜத்துவம் இருக்கு. இவர்கள் கேட்டிருக்கேன் சொல்றதுனால இந்த சம்சார ஸ்திதிக்கு காரணம் என்ன, இதை போக்குவதற்கான வழி என்னங்க பிரம்மம் அறிந்திருக்கும். பெரியாழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமா கல்பசூத்திர வியாக்கியாதாக்களான பெரியாழ்வார் ரொம்ப சிம்பிளா சொல்ற, ஐயா இந்த தேவதாந்திரங்கள் பிரம்மருத்ராதிகள் ஏன் மோட்சத்தை கொடுக்க மாட்டா? ஏன் முமுட்சுக்கள் அவர்கள் ஆசிரியக்கலாகாது? அவர்களுக்கு ஏன் மோட்சப்பிரதத்துவம் கிடையாது? சுயப்படியான பகவானுக்கு மட்டும் ஏன் மோட்சப்பிரதத்துவம்? ஏன்னா நம்ம பட்டபாதத்தினால அவளுக்கு கிடையாது தெரிவிச்சிருக்கோமா இல்லையா? இல்ல அவளோட வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு வஞ்சனை பண்றாளா மோட்சம்? இல்ல, அவர்களுக்கு மோட்சப்பிரதான கண்ண தெரியாது. எழுத்து கொடியுடையவனும்
நான்முகரன் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் பிறவி நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை, மருத்துவனாய் நின்ற மாமணி வந்தான். அவளுக்கு மட்டும் மோட்சப்பிரதானம் பண்றதுக்குரியான ஞானம் தான் பண்ணுவான். அப்ப பிரம்மருத்ராதிகளும் மோட்சப்பிரதர்களா இருப்பது. இப்ப பிரம்மருத்ராதிகள் மோட்சப்பிரதானம் பண்றதுக்கு சக்தி அற்றவர்களாக பரமாத்மா சுயபதியான பகவான் சொன்னா மோட்சப்பிரதானம் பண்றான்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவர்கள் சர்வஜர்கள் இல்லை. இவன் ஒருவர் தான் மருத்துவனாய் நின்றான். மருத்துவம் என்ன அர்த்தம்? முதல்ல நோயின் தன்மையை அறிந்து நோய் போக்கக்கூடிய மருந்தை அறிந்து அந்த மருந்தை கொடுத்த நோயை போக்கக்கூடிய ஒன்னா மருந்து. அந்த மருத்துவனாய் நின்ற மாமணிகள். இந்த மருத்துவனாய் நின்ற பகவான் இப்படி சர்வத்தை எதிராக பண்ணாங்க கேட்டாக்க தன்மையினால சம்பவிக்கிறாங்க. மற்றவர்கள் இப்பிறவி நோய்க்கு மருந்து அறிவாரிகள், இவன் மட்டும்தான் அறிவன். ஆனால் இப்ப என்ன வேணும்? ஜெகத்தினுடைய சிஷ்யாதிகளுக்கு சர்வஜத்துவம் வேணும். ஜெகத்தினுடையதான அந்த பிரவேச நியமனாதிகளுக்கு சர்வஜத்துவம் வேணும். மோட்சப்பிரவத்த முக்த போக்கியத்தாதிகளுக்கு சர்வஜத்துவம் வேணும். அதனால சத்தியம், அதுக்கப்புறம் ஞானம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா பகவான் இவைகளுக்கு ஜெகத்தினுடைய சிருஷ்டி பிரளயாதிகள், அந்த பிரவேச நியமனாதிகள், மோட்சப்பிரவத்த முக்த போக்கியத்வாதிகள் இவைகள் அனைத்துக்கும் அபேட்சிதமான அசங்குஜிதமான ஞானத்தை சர்வஜத்வாதி ரூபமான ஞானத்தை உடையவன். ஒருத்தம் கூட சங்கோச்சமற்றதான சங்கோச்சரகிதமான குறிக்கூட சுருக்கமற்றதான நம்ம பிரிசதிராக ஞானத்தை இது ஞானம் பிரம்மங்கிறது. அதுக்கு அடுத்தபடியா அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது கேட்டா பிரம்மமானது தேக பரிச்சேதம், கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் சொல்லக்கூடிய 3 விதமான லோகத்தை பரிச்சேதம் 3 விதம் தான். இப்படிப்பட்ட 3 விதமான பரிச்சேதமே ஈஸ்வரனுக்கு கிடையாது. தேக பரிச்சேதம் என்ன அர்த்தம்? இந்த வஸ்து இந்த இடத்துல இருந்தாங்க, இன்னொரு இடத்துல இல்லை. நான் இப்ப இங்க ஏதாவது சொல்லிருக்கேன்னு சொன்னாக்க இந்த நங்கநல்லூர் நான் இல்லை. கேள்வி கேட்டா நான் ஒரு அனுமான ஜீவன், என்னால ஒரு இடத்துக்கு மேல வியாபிக்க இயலாது. லோகத்துல சந்தேஸ்வரனை தவிர பாக்கி எல்லா வஸ்துக்களுக்கும் இதான் இல்லை. சந்தேஸ்வரன் மொத்தம்னா இப்படிப்பட்டதான கட்டுப்பாடு அர்த்தம். அடுத்தபடியா விபு, இது விபு தேகத்தினால பரிச்சேதம் இல்லாமல் தேகங்கிற லிமிடேஷனுக்கு அகப்படாமல் இருப்பதுதான் விபுத்துவம். அதனால காலம் என்கிறதான கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகாமல் இருப்பதுதான் நித்தியத்துவம். பகவான் தேக பரிச்சேதம் cannot be limited by the space, spatial parameter, cannot be limited by the temporal parameter. காலம் என்கிறதான ஒரு பரிச்சேதம் இருக்கு, அதுக்கு உட்பட்டவன. இதுக்கு மேல ஈஸ்வரன் விஷயத்தை மட்டும் அசாதாரணமான இன்னொரு பரிச்சேதம் இல்லாம என்னன்னு கேட்டா அதுதான் வஸ்து பரிச்சேதம் இல்லை. இப்ப சித்திரப்போ ஜீவன் இருக்கா, ஜீவனுக்கு தேக பரிச்சேதம் இருந்தாலும் கால பரிச்சேதம் இல்லை. இப்படிப்பட்ட இப்ப மூல பிரகிருதி இருக்கு, காலம் இருக்கு, அவைகளுக்கு தேக பரிச்சேதமும் இல்லை, வஸ்து பரிச்சேதமும் இல்லை. ஆனால் ஒரு பரிச்சேதம் ஈஸ்வரனை தவிர பாக்கி எல்லாருக்கும் உண்டு. அது என்னன்னா வஸ்து பரிச்சேதம். வஸ்து பரிச்சேதம்னா தான் ஒரு வஸ்துவாக இருக்கிறபடியினாலே இன்னொரு வஸ்துவாக இல்லாமல், ஒரு வஸ்துவாக ஒரு சமயத்தை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஒரு பதார்த்தம் ஒரே சமயத்தை அநேக பதார்த்தங்களாக இருக்க முடியும். சர்வேஸ்வரன் மொத்தம்னா தானே சர்வ பதார்த்தங்களாக இருக்கிறவன். அதான் வஸ்து பரிச்சேத ரகிதம். பகவான் எல்லா பதார்த்தங்களாகவும் சைமத்தேரியஸா இருக்காங்க. அதுக்கு என்ன தாற்பயம்? பகவான் சர்வத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு சர்வத்துக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிறவன். சர்வ சரீரமாக இருந்து சரீரமாக கொண்டு சர்வ சரீரியாக இருக்கிறவங்க அர்த்தம். லோகத்தில் உள்ள சர்வ பதார்த்தங்களை குறிக்கும் சப்தமும் பகவானை குறிக்கும். பகவான் தான் சர்வ பதார்த்தங்களாக வேகமிட்டுக் கொண்டு இருக்கிற ஒரே பதார்த்தம் இருக்கிறாங்க. பகவான் வஸ்து பரிச்சேதம். இதுதான் தேக பரிச்சேத ரகிதத்துவம், கால பரிச்சேத ரகிதத்துவம், வஸ்து பரிச்சேத ரகிதத்துவம் சொல்லக்கூடிய, அதாவது அழகா சொன்னா நித்தியத்துவம், விபுத்துவம்,
சர்வசரீரித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மூன்றும் சர்வேஸ்வரனுக்கு அசாதாரணம். இது இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் இதற்கு காரணத்துவம், அதாவது ஒரு பதார்த்தத்துக்குள்ள தோஷத்துடைய வியாப்தி வரணும்னாக்க அது எங்கேயாவது இடத்துல தவறாகாம இருக்கு, அதுக்குள்ள தோஷ பிரவேசம். இப்படி ஒரு பதார்த்தமானது ஒரு பரிச்சேதம் இல்லை அந்த பதார்த்தத்துக்கு. இப்ப நமக்குள்ள தோஷம் பிரவேசிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு கால பரிச்சேத ரகிதத்துவம் இல்லாதாலும் இருந்தாலும் கூட தேச பரிச்சேதம் இருக்கு. இப்போ மூலப்பகுதி போன்றவர்களுக்கு கால பரிச்சேத ரகிதத்துவம் இல்லாட்டாலும் அவைகளும் தேச பரிச்சேத ரகிதத்துவம் இருக்கு. இப்ப காலத்துக்கு தேச பரிச்சேதம் கால பரிச்சேதம் ரெண்டு இல்லாட்டா கூட வசு பரிச்சேதம் இருக்கு. இப்படி ஏதேனும் ஒரு வகையில பரிச்சின்னமா இருக்கிற வசுதான் தோஷம் பிரவேசம். ஏன்னா ஒரு வசு தோஷம் பிரவேசிக்கிறதுக்கு வழி வேணும். அதனால ஈஸ்வரனுக்கு தோஷம் வியாப்திக்கு வழியே இல்லாதவாறு ஆல் தோஷ் ஆர் தோஷம் கேட்டார். ஏன்னா எந்த பரிச்சேதமும் cannot be limited by any known parameter. அதனால இவனோட தோஷ வியாப்திக்கு இல்லை. அதனால பிரம்மத்துடைய நிர்தோஷத்தை சத்தியஞானமனந்தம் போன்றதான இந்த பதங்கள். ஆக பிரம்மமானது நிருபாத்திய சத்தாயோகத்துவம் நிர்விகாரத்துவம் என்கிறதான விசேஷங்களை உடையது. இப்போ இதை கொண்டு பிரம்மத்துக்கு மற்ற வசூல்களை ஜாகிரதை சாதிக்கணும்னா இவைகள் வேற எதுவும் இல்லாம பிரம்மத்தை மட்டும் இருக்கணும். அப்ப இவைகள் பிரம்மத்துக்கு விசேஷங்களாகும். சத்தியத்துவம் என்பதும் ஞானத்துவம் என்பதும் ஆனந்தத்துவம் என்பதும் லோகத்தில் ரீதியா மற்ற வஸ்துக்கள் உள்ள தோஷம் பிரம்மத்தை இல்லை இவைகளை கொண்டு நிரூபிக்கணும்னாக்க என்ன ஆகணும்? இவைகள் பிரம்மத்தை விசேஷங்களாகணும். மற்றவைகள் இல்லாத பிரம்மத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய விசேஷங்களாகும். அப்படி இந்த விசேஷங்கள் பிரம்மத்தை சித்திக்கும் போது பிரம்மத்தின் விசேஷமாக முடியும். அதனால இது சத்தியஞானமனந்தம் போதும். சதேவ சௌமிய சுபக்ராசீது ஏகமேவாத்விதீயம் சன்மூலா சௌமியமா சர்வாத்மஜாக சதாயகனா சத்பிரதேசாக ஐதராத்மிதம் சர்வம் இத்தியாதிகளான காரண வாக்கியங்கள் மட்டுமன்றி சத்தியஞானமனந்தம் பிரம்ம என்பதான சோதக வாக்கியங்களும் கூட பிரம்மத்தை நிரவத்தியமாகவும் தோஷமுள்ளதாகவும் சமஸ்த கல்யாண குண விசிஷ்டங்களாகும் அதிகாரம் போன்ற தோஷங்கள் அற்றதாகவும் கேயங்கள் அற்றதாகவும் சர்வசக்தித்வ சத்தியசங்கல்பத்வ சர்வாதாரத்வாதி சர்வசரீரத்வாதி சமஸ்த கல்யாண குண விசிஷ்டங்களாகவும் தான் பிரதிபாதிக்கின்றன. சோதர வாக்கியான் எப்படி நிரவத்தியம் சமஸ்த கல்யாண குண விசிஷ்டமேது பிரதிபாதயந்தி. இது காரண வாக்கியங்களுக்கோ சோதக வாக்கியங்களுக்கோ நிர்விசேஷமான பிரம்மத்தை பிரதிபாதிப்பதற்கு அவகாசமே இல்லை அப்படின்னு. அடுத்தபடியா சர்வ பிரத்யேக ஆகாரதா போதனேதி தத் பிரத்யேக ஆகாரதாயாம் வேதத்தை அவர்ஜனீயத்வாது ந நிர்விசேஷத்துவ சித்தி. இது நம்ம சொல்ற ரீதியாக நிர்விசேஷ பதார்த்தத்தை சாதிக்க முடியாதுன்னு சொல்றோம். இப்ப சங்கரன் போகிற வழியிலேயே போனாலும் அந்த வழியிலையும் இந்த சோதர வாக்கியங்கள் பிரம்மத்துக்கு நிர்விசேஷத்தை சாதிக்காது. நாம சொல்ற ரீதியா மட்டும் இல்ல, சங்கரன் சொல்ற வழியில என்ன அப்படின்னு கேட்டாக்க சர்வ பிரத்யேக ஆகாரதா போதனம். பிரத்யேகம்னா இருக்கும் எல்லாவற்றையும் காட்டிலும் அத்தியந்தம் வேறுபட்டதாக இருக்கிறது. சர்வ பிரத்யேக ஆகாரதான பிரம்மத்தை காட்டும் வெற்றிரிக்தமான பிரம்மத்தை காட்டும் வேறுபட்டதான சர்வ பதார்த்தங்கள். பிரம்மத்தை காட்டும் வேறுபட்ட சர்வ பதார்த்தங்கள் எப்படி இருக்கும்? விகாரத்தை உடையதாகவும் ஜடத்தன்மை உடையதாகவும் பரிச்சின்னமான அளவுக்கு அல்பமான தன்மை உடையதாகவும் இருக்குமே. இப்போ அவைகளை காட்டும் பிரம்மத்துக்கு பிரத்யேக ஆகாரத்தை போதிக்கக்கூடியதா இந்த வாக்கியங்கள் சங்கர சொன்ன சொன்னா கூட ஒரு வஸ்துவை காட்டு இன்னொரு வஸ்துக்கு பிரத்யேக ஆகாரத்தை சாதிக்கிறது
இதுல இல்லாத அதுல இருக்கிற ஒரு தர்மத்தை கொண்டுதான் அந்த பிரச்சனைக்கு ஆகாரத்தையே சாதிக்க முடியும். அதனால சங்கரர் சொல்ற ரீதியாவே சத்தியஞான மனந்தங்கிற சாமானாதிகரண்ய வாக்கியமானது பிரம்மத்துக்கு சகல இதர பிரச்சனைக்கு ஆகாரத்தா போதனம் பண்ணுகிறதுன்னு வச்சிருந்தா கூட ஒரு பதார்த்தத்தை காட்டு இன்னொரு பதார்த்தத்துக்கு பிரச்சனைக்கு ஆகாரத்தை போதிக்கணும்னா இல்லையா அந்த பதார்த்தத்தை மட்டும் உள்ளதான அதை தவிர மற்ற பதார்த்தத்தை இல்லாததான ஒரு தர்ம விசேஷத்தை கொண்டுதான் நிரூபிக்க முடியும். ஒரு வஸ்துக்கு இதர விசேஷ பிரச்சனைக்கு ஆகாரத்தாங்கிறது அந்த வஸ்துவுக்கு அசாதாரண தர்மம். அசாதாரண தர்மம்னு அர்த்தம் சத்தின் அதிர்ஷ்டித்துவம் என்ற தன்மாத்திர விருத்தித்துவம். அதை தவிர மற்ற வஸ்துக்கள் இல்லாமல் அதுல மாத்திரம் உள்ளதான ஒரு விசேஷ தர்மம் தான் அதுக்கு இதர விசேஷங்களுடைய பிரச்சனைக்கு ஆகாரத்தை சாதிக்கும். ஆகினாலே இந்த சோதக வாக்கியங்களுக்கு நாம போகிற வழியில போனாலும் நிர்விசேஷத்துவ சித்திக்காமல் நமக்கு கல்யாண குணாகரமான வஸ்து தான் சித்திக்கும். அதே மாதிரி சங்கரர் போகிற வழியிலேயே போனாலும் அவர் வெளியில போனாலும் நிர்விசேஷத்துவ சித்திக்காது. கல்யாண குணவிசித்தமான விசேஷ சித்தமான வஸ்துதான். அதனால சத்தியஞானம் அதாவது சதேவ சௌமிய நமக்கிராசீது ஏகமேவாத்விதீயம் தன்னூலா சௌமியமா சர்வா பிரஜாக சதாயுதனா சத்பிரதிஷ்டாக ஐதவாக்கியமிதம் சர்வம் இத்தியாதி காரண வாக்கியங்களோடு சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம இத்தியாதி சோதக வாக்கியங்களோடு வாக்கியற எல்லா வாக்கியங்களுமே உபயோகத்தை உள்ள பிரம்மத்தை பிரதிபாதிக்கிற எல்லா வாக்கியங்களுமே இல்லையா பிரம்மத்துக்கு சவிசேஷமான ஆகாரத்தை தான் பிரதிபாதிக்கவே இல்லையே நிர்விசேஷ ஆகாரத்தை எந்த வாக்கியமும் பிரதிபாதிக்காது. அது சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல ஞானமாத்திரம் பிரம்ம இது பிரதிபாதனே. இப்ப நிர்விசேஷ பிரம்ம சித்திக்காது சொல்லிட்டான். அதை நிர்விசேஷ பிரம்மம் சித்திக்கும் அதான் சொல்றேன். காரணம் என்னன்னு கேட்டாக்க ஞானமாத்திரம் பிரம்ம அசேக விசேஷ பிரத்யேகம் சின்மாத்திரம் பிரம்ம. ஞானமாத்திரம் பிரம்ம அப்படின்னு என்னப்போம் அந்த மாத்திர சத்தை எதை வியாபர்த்திக்கிறது? ஞானத்தை காட்டு வேறுபட்ட ஞாபாவையும் நியாயத்தையும். அறிவு மாத்திரம் சொன்ன என்னப்போம் அறிகிறவன் அறியப்படும் பொருள் இவைகள் இரண்டும் இல்லாததான அறிவு மாத்திரம். ஏன்னா ஒரு ஒண்ணுதான் சத்தியம் இருக்குன்னா அந்த ஞானம் தான் அந்த பொருள் உண்டாக்க அப்புறம் அறிகிறவன் அந்த ஞானத்துக்கு ஆசிரியமாக இருந்து அந்த ஞானத்தை உடையவனாக கொண்டு அறிகிறவனும் அந்த ஞானத்தை காட்டு வேறுபட்ட ஒரு பதார்த்தம். அந்த ஞானத்துக்கு விஷயமாக அறியப்படுகிற பதார்த்தமும் ஞானத்தை காட்டு வேறான ஒரு பதார்த்தம். ஞானா அப்படின்னு சொல்ல அறிகிறவன் ஏயம் என்று சொல்ல அறியப்படுகிற பொருள் இவைகள் இரண்டுமே ஞானத்தை காட்டு வேறுபட்டதாக இருந்தாங்க. ரெண்டு எப்படி ஞானத்தை காட்டு வேறுபட்டதா இருக்கு? இரண்டு ஞான சம்பந்தத்தை உடைய வஸ்துவா இருந்தாங்க. இரண்டும் ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிற பதார்த்தமும் ஞானத்தை காட்டு வேறுபட்டது. ஏன்னா அது ஞானம் இல்லை, ஞானத்துக்கு ஆசிரியம். அதனால நியாயமாகிற பதார்த்தமும் ஞானத்தை காட்டு வேறுபட்டது. ஏன்னா அது ஞானம் இல்லை, ஞானத்துக்கு விஷயமாகிற பொருள். அதனால ஞாபா என்னும் நியாயம் என்னும் சொல்லுகிற அறிகிறவன் அறியப்படும் பொருள் இவைகள் ரெண்டை காட்டு வேறுபட்டதான வெறும் அறிவு மாத்திரம் தான் பிரம்மம் அப்படின்னு நான் சொன்னதுனால இல்லையா ஞாபாவினாலையும் நியாயத்தினாலையும் வரக்கூடிய விசேஷ பிரசங்கங்கள் வெறும் ஞான மாத்திரத்தை வராது. அகண்டமான நான் சொல்ற ஞானத்துல அதுக்கு சகண்டமாக கொண்டு வந்து அதுல விசேஷங்களை கொண்டு வந்து விடுகிறதானே. அப்படிப்பட்ட ஞாபாவின் நியாயத்தை விலக்கிட்டால் ஞானம் மாத்திரம் எந்த விதமான விகாரம் எல்லாம் இருக்குமே, எந்த விதமான விசேஷம் மற்றதாக இருக்குமே. அப்படிப்பட்ட ஞானத்தை எல்லாம் நான் பிரம்மம் சொல்கிறேன் சொன்னா அப்படிப்பட்ட ஞானம் மாத்திரம் பிரம்மம் என்பது சித்திக்காது. ஏன்னா இந்த ஞானம்னு சப்தமானது பிரம்மத்துக்கு சொரூப நிரூபக சப்தம். உன்னதத்திலையும் பிரம்மங்கிறது ஒரு சொரூபம்னு சொன்னா அந்த பிரம்மங்கிற சொரூபமான எதையான ஒன்ன கொண்டு நிரூபிக்கப்படும். அநிரூபிதமான வஸ்து லோகத்தை கிடையாது. அப்ப உன் மதத்துல பிரம்மத்துக்கு பிரம்ம சொரூபத்துக்கு நிரூபணம் கிடையாதுன்னா அப்ப ஜெகத்துல இருந்து போட்டோம்.
ஜெகதகாரணம் பிரம்மத்துக்கு என்ன செய்யணும்? ஜெகத்தெல்லாம் நிச்சயம் கிடையாது, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, பிரம்ம சொரூபம் மாத்திரம் இருக்கு, ஜெகத்தெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நிச்சயம் ஏன் சொல்ற? இந்த ஜெகத்தை காரணம் அந்த பிரம்மத்துக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. ஜெகத்துக்கு சொரூபம் கிடையாது, பிரம்மத்துக்கு மட்டும்தான் சொரூபம் இருக்கு. ஜெகத்துக்கு சொரூபம்னா சத்தை, ஜெகத்துக்கு சத்தா யோகித்துவம் கிடையாது, பிரம்மத்துக்கு மட்டும்தான் சத்தைன்னு சொன்னா, அப்ப ஜெகத்தை காட்ட பிரம்மத்துக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க சொரூபம். அந்த சொரூபங்கிறதானது நிரூபிக்கப்படும். பிரம்மத்துடைய சொரூபத்தை நிரூபிக்காம விட்டு பிரம்மம் சத்தியம்னு சொன்னா, அது நிரூபிக்கப்படாத சட்டையுடைய ஜெகத்தும் சத்தியமாகவே புரியலையா? அதனால பிரம்மத்துடைய சொரூபத்தை நீ ஏதாவது ஒன்றை கொண்டு அப்படி நிரூபிச்சாங்க. நிரூபிக்கப்படாத பிரம்மத்துடைய சொரூபத்தை சத்தியம்னு சொன்னார்னா, அப்ப நிரூபிக்கப்படாத சொரூபத்துடையதான ஜெகத்து சத்தியமாயிடும். பிரம்மம் மட்டும் சத்தியம், ஜெகத்து மட்டும் ஏன் நிச்சயம்? பிரம்மம் நிரூபிதமான சொரூபத்துடையது, ஜெகத்தானது அனுரூபிதமான சொரூபத்துடையது சொல்லணும். அப்ப பிரம்மத்துடைய சொரூபத்தை நிரூபித்தார். பிரம்மத்துடைய சொரூபத்தை எது நிரூபிக்கும்? பிரம்மத்துடைய சொரூபத்தை உடனே நிரூபிக்கிறதா ஆத்மாக்க பிரம்மஸ்வரூப நிரூபணை. பிரம்மஸ்வரூபையே காரணம் பகுதி பிரம்மஸ்வரூபத்தை கொண்டு நிரூபிக்கிறேன்னு சொன்னா ஆத்மாக்க ரோகம் வரும். ஆனால் நம்ம பிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்கிறதுக்கு பிரம்மஸ்வரூபத்தை காட்டு வேற ஒண்ணு கொண்டுதான் நிரூபித்தாங்க. ஒரே இடத்துக்கு தள்ளப்பட்ட நிரூபக பாவம் ரெண்டு வந்தா அது வேற ஆத்மாசிரியம். பிரம்மத்தை கொண்டே பிரம்மத்தை நிரூபிக்கிறேன்னு சொல்ல முடியாது. பிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்கிறதுக்கு பிரம்மஸ்வரூப வெதிரிக்தமான ஒரு வஸ்து நிரூபிக்கணும். அப்படிப்பட்ட வஸ்து எது அப்படின்னு சொன்னா ஞானம் மாத்திரம். அதனாலதான் விஞ்ஞானம் பிரம்ம இத்தியாதி வாக்கியம். அதனால பிரம்மஸ்வரூபத்தை நீ ஞானத்தை கொண்டு நிரூபிக்க போறேன்னாக்க, அப்போ அந்த பிரம்மஸ்வரூபமே ஒரு ஞானமாக இருந்தாலும் அந்த ஸ்வரூபத்தை நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஞானத்துடைய அபேட்சை இருக்கு. புரியுதா? அந்த ஞானம் வந்து என்ன பண்ணுவோம் கேட்டா, அந்த ஞானம் சர்வஜத்துவம் அப்படிங்கிற ஞானம் சொல்லணும். அப்படிதான் சுத்தி சொல்றது. சர்வஜா சர்வவித்து, சர்வஜகான அர்த்தம் சர்வஜா அப்படின்னாக்க எல்லாத்தையும் அறிகிறவன். சர்வவித்துனா எல்லா பிரகாரத்தாலும் அறிகிறவன். இப்ப இதெல்லாம் ஸ்வரூப நிரூபக தர்மமாகிற ஸ்வரூபமாகிற ஞானம் அது சத்திய ஞானமானது. ஸ்வரூப நிரூபக தர்மமாகிற ஞானம் இருக்க, அந்த ஞானமானது அதை காட்டு பின்னமாக அதை நிரூபிக்கிறதான ஒரு ஞானம். இந்த ஞானம் சர்வஜத்துவங்கிற ஞானம் இருக்கு. இது ஏதாவது விஷயம் சர்வம் ஜானாதி அப்படின்னு இந்த ஞானத்துக்கு பிரவர்த்தனை சொன்னா, இந்த ஞானம் சர்வத்தை அறிகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அறியப்படுகிற பதார்த்தங்கள் சித்தம், அவைகளை மறுக்க முடியாது. சர்வம் ஜானாதிங்கிறதுக்கு சர்வ நாசீதி ஜானாதின்னு அர்த்தம் விட்டு போயிட்டாங்க. ஒரு ஈஸ்வரர் சர்வஜனா இருக்கான்னு சொன்னா, சர்வ பதார்த்தங்கள் எல்லாத்தான சர்வஜனா சர்வஜன் அப்படின்னா நீ சொல்றது அப்படி சொல்றது சர்வஜனுக்கு என்ன சொல்லணும்? சர்வம் நாசீதி ஜானாதிக்கு சர்வஜனா, சர்வ அபாவம் ஜானாதி சொல்லணும். அப்படி சப்த சக்தியும் அதுக்கு இடம் கொடுக்காது. சர்வ சாஸ்திரங்களுக்கும் லோக விவகாரங்களுக்கும் எல்லாத்துக்கும் விருத்தமான அர்த்தம் அது. ஆகையினால ஜகத்தும் ஞாபகம் சிந்திக்கும். அப்போ நீ சொல்ற ஞானத்துக்கு ஆச்சரியமாகிற ஞாபகமும் சிந்திக்கும். நீ சொல்ற பிரம்மஸ்வரூபமாகிற ஞானத்தை நிரூபிக்க முடியதானே ஜகத்தாகிற சர்வ பதார்த்தம் நியாயமாக சிந்திக்கும். அதான் சொல்ற ஸ்வரூப நிரூபண தர்ம சப்தாகி தர்மமுகேன ஸ்வரூப பிரதிபாதயந்தி கவாதி சப்தம் ததாக சூத்திரகாரா தத்துவகாரத்வாது தத்துவதேச பிராஜ்யவதி. ஐயா, பிரம்மத்தை ஞானம் பிரம்ம அப்படின்னு சொல்றது தாற்பயம் என்ன? பிரம்மம் ஞானம் மாத்திரம் அர்த்தம் இல்லை. பிரம்மமானது ஞானத்தையே பிரதானமான குணசாரமாக கொண்டிருக்கிறது. பிரம்மத்துடையதான எசென்சியல்
குவாலிட்டி என்னன்னு கேட்டா ஞானம் அப்படின்னு தான் அர்த்தம் வேண்டிய ஞான மாத்திரம் பிரம்மன் அர்த்தம் இல்லை. சத்குணசாரத்வாத்து சப்ததேச பிராஜ்யவது ஞாதிகரணம் ஒரு அதிகரணம். சாதிகர சாஸ்திரத்துல 2வது அத்தியாயத்துல 3ஆம் பாகத்துல பிரம்மத்துடையதான ஆத்மஸ்வரூபத்தினுடைய நித்தியத்துவத்தை சாதித்த பிறகு இந்த ஆத்மா அறியும் சுபாவமுடையவன். இந்த ஆத்மா வெறும் அறிவு மட்டும் இல்ல, இவன் அறிபவன் நிரூபிப்பதற்காக அதுல அதாவது ஆத்மா ஞானத்தை உடையவன் என்று இருக்கிறதுனால ஆத்மாவையே ஏன்னா ஆத்மா சர்வதா ஞானம் மட்டும்தான். ஆத்மஸ்வரூபத்துல என்ன இருக்கு? ஒரு தர்மி ஸ்வரூபமான ஒரு ஞானம் இருக்கு, அது மேல தர்மபுரி ஞானம் ஒரு ஞானத்தை உறுதி இருக்கு. இந்த 2 ஞானத்தை தவிர ஆத்மாவில் வேற ஒண்ணுமே இல்லை. அதனால ஆத்மா என்பது தர்ம ரூபேன தர்மி ரூபேன ஞானத்வய நிரூபித ஆகாரத்துவம் அந்நியதா ஞானங்கிறது வேற எதுவும் இல்லாத ஆத்மாங்கிறது வேற எதுவும் இல்லாத காரணத்தால இந்த ஆத்மாங்கிறது ஞான சப்தத்தாலேயே சொல்லப்படும். குணசாரத்வாத்து ஆத்மாவினுடையதான குணசாரம் ஞானம். சத்குணசாரத்வாத்து சத்யபதேசா அந்த ஆத்மாவுக்கு ஞானம் என்றே அல்லது விஞ்ஞானம் என்றே பெயர். தைத்திரியத்தை ஆனந்தவல்லியில விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதேஷித விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டம் உபாசதே அப்படிங்கிற வாக்கியத்துல விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே விஞ்ஞானமானது யாகாதி வைதிக கர்மாக்களை பண்ணுகிறது. கர்மாணி தனுதேஷித அந்த விஞ்ஞானமானது லௌகிகமான காரியம். ஏன்னா யாகம்னு சொன்னது பின்ன கர்மாங்கிறதாரு யாக விபரீத கர்மான லௌகிக தேகதாரணத்துக்கான தேக யாத்திரைக்கான கர்மாக்களை விஞ்ஞானம் செய்கிறது. விஞ்ஞானம் தேவாஸ்தர்வே உபாசகர்களான தேவர்கள் எல்லாம் விஞ்ஞானம். விஞ்ஞானம் தேவாஸ்தர்வே பிரம்ம ஜேஷ்டம் உபாசதே. ஆக விஞ்ஞானம் ஜீவாத்மாவுக்கு வாட்டகட்டும். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஆத்மஸ்வரூபத்துல குணபூதமாகவும் குணிபூதமாகவும் விஞ்ஞானம்ங்கிற ஒன்றை தவிர வேற ஒன்று இல்லாத காரணத்தால இந்த பிரம்மமானது விஞ்ஞான சப்தத்தால் குறிக்கப்படுது. அதே மாதிரி ஆத்மாவும் விஞ்ஞான சப்தத்தால். அதனால்தான் ஞானம் பிரம்ம இத்தியற்ற இந்த ஞானம் என்பது சொரூப நிரூபக தர்மமானது சொரூபத்தையும் குறித்து தற்நிரூபகமான தர்மத்தையும் குறிக்கும். ஆயன சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆனந்தம் அமலம் சொல்லக்கூடிய இந்த சப்தங்கள் எல்லாம் பிரம்மஸ்வரூபத்தையும் குறித்து அந்த சொரூபத்தின் நிரூபமான தர்மத்தையும் குறித்து. பிரம்மத்தினுடைய சொரூபம் என்ன நிரூபணத்தோடு சொல்லணும்னு கேட்டாங்க. சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவாதிகளான நிரூபக தர்மங்கள் 5வது நிரூபிதமான சத்தியம் ஞானம் ஆனந்தம் அமலம். ஜீவஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா விஞ்ஞானம் ஆனந்தம் அமலம் அணு. ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் அணுத்துவம் என்கிற சொரூப நிரூபங்கள் 4வது நிரூபிதமான ஞானம் ஆனந்தம் அமலம் அணு. ஆக இந்த சொரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு சொல்றது சொரூபம் தர்மம் 2 பேரும் பிடிச்சிருக்காங்க. அப்பதான் அதான் நிரூபணம். சிருங்கி கிராகமா அந்த பசு எது பசுமாட்ட தெரியாத எது பசுன்னு கேட்டாங்க. இங்கே கையில் நினைச்சா அது கைகாரம் சொல்லிட்டு நடுப்புற ஏதாவது ஒரு வசூல் போயிட்டு அவன் அதுதான் கவர்ந்து இருக்கும். இப்படி படிப்படியா கேட்ட குறைச்சிட்டு கடைசியில இதுதான் கவர்ந்து சந்தேகம் சிருங்கி கிராக பிரமாணம். பசுனுடைய கையை ஒரு கையில கொண்டு ஒரு கையில் வச்சு இன்னொரு கையில் வச்சுதான் பசு அவர்கள் காமிக்கிறது போல இந்த சொரூப நிரூப தர்மங்கள் சொரூபத்தை ஒரு பக்கம் பிடிச்சிருந்து தன் தர்மத்தை ஒரு பக்கம் பிடிச்சிருந்து இந்த தர்மத்தை கூட இந்த சொரூபத்தை. அதனால சத்திய ஞான மனம் தமிழ்ல ஞானங்கிறது தர்மத்தினுடைய சொரூபம் மட்டும் இல்ல சொரூப நிரூபக தர்மமானபடினால ஞானங்கிற ஒரு தர்மமாகவும் தன் நிரூபிதமான சொரூபமானது ஞானமாகும். ஏன் சர்வஜ்ய சர்வவிது இது
சர்வஜே ஏவ ஞான குணதாரத்வாது யாவதாத்மபாவித்வாச்ச மதோஷா இல்லையா? இந்த ஜீவனுக்கு சர்வாத்மனா இந்த ஜீவனத்துல ஞானத்தை தவிர வேற எதுவும் இல்லை. இவன் சொரூபேன ஞானம், குணேன ஞானம். அது மட்டும் இல்ல, இந்த ஞானத்துக்கு இந்த ஆத்மாவை விட்டு ஒரு பொழுதும் நிவர்த்தி கிடையாத காரணத்தால யாவதாத்மபாவியாகி இந்த ஞானமே இவனுக்கு இருக்கிறபடினால ஞான சப்தத்தாலேயே ஜீவனை குறிப்பது போல பரமாத்மாவுக்கு இந்த சர்வஜத்துவம்ங்கிறதானது சொரூப நிரூபக தர்மமாகும், ஞானங்கள் நிரூபக தர்மமாகும். இந்த பரமாத்மாவுக்கு யாவதாத்மபாவியான நிரூபக தர்மமாக இருக்கிறதுனால ஞானம் பிரம்ம என்பதனால பரமாத்ம ஸ்வரூபத்தையும் பரமாத்மாவுடைய சொரூப நிரூபமான தர்மத்தையும் ஞான தர்மத்தால சொல்லிட்டு இதை கொண்டு ஞான மாத்திரம் பிரம்ம என்று நிரூபிக்கும். இப்போ இந்த தத்துவமசி என்ற சப்தத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே சொல்லுங்க. தது என்பதானது சகல ஜகத்துக்கும் காரணபூதமான தத்துவமசி என்ற பகிர்ந்தம் உள்ள தத்து சப்தமானது சர்வஜமாகவும் சர்வ சக்தியாகவும் சத்திய சங்கல்பமாகவும் சர்வாதாரமாகவும் சர்வ சரீரியாகவும் இருந்து ஜகத்துக்கு காரணமாகிற பதார்த்தம் சத். ஏன் இந்த சப்தமானது அங்க ஆரம்பிக்கிறது பராமரிச்சு சமேத கோமி இலமக்ராஜித்து ஏகமேவாஜிதீயம் ஜகத்துக்கு நிமித்தமாக உபாதான காரணமாக இந்த சத் என்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட பிரம்மம் இருந்ததை காட்டி அந்த சப்த சப்தத்தை என்ன சப்தத்தால வாங்கிறது, என்ன சப்தத்தால அடுத்த வாக்கியத்தை அந்த சச்சப்த வாக்கியமான பிரம்மம் பூர்வ வாக்கியத்திலிருந்து அனுவாத வாக்கியத்துக்கு எதை கொண்டு இம்போர்ட் பண்ணப்படுது, சச்சப்தத்தை கொண்டு இம்போர்ட் பண்ணப்படுது. லீடிங் சென்டென்ஸ்ல இருந்து ஃபாலோயிங் சென்டென்ஸுக்கு இந்த சப்தமானது சச்சப்தத்தினால இம்போர்ட் பண்ணப்படுது. சதேவ கோமி இதமக்ராசி ஏகமேகாதியம் சதைச்சதம் இந்த சச்சப்தமானது அதாவது முதல் வாக்கியத்துல பூர்வ வாக்கியத்துல எது ப்ராப்பர் நவுனா இருக்கோ அந்த ப்ராப்பர் நவுனால அடுத்த வாக்கியத்துல ஒரு ப்ரோனவுனால இம்போர்ட் பண்ணப்படும். இந்த இரண்டாவது வாக்கியத்துல ஒரு ப்ரோனவுனுக்கு அதுக்கு பூர்வ வாக்கியத்துல ஒரு ப்ராப்பர் நவுன் இருக்கார். அவர் நன்னாவே சொல்ல மாட்டார் சொன்னாங்க. இரண்டாவது வாக்கியத்தை அவர் இருந்தாங்க. முதல் வாக்கியத்தை வர ப்ராப்பர் நவுனுக்கு கிராக பதம் இரண்டாவது பதத்துல வர இரண்டாவது வாக்கியத்தை உள்ள ப்ராப்பர். அதுக்குதான் பிரகிருத பராமரிக்கும். பிரகிருத பராமரிசியான தச்சப்தம் பிரகிருத பராமரிசியான தச்சப்தம் அடிக்கடி படிக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க பிரகிருத பராமரிசி அப்படின்னாக்க பூர்வ வாக்கியத்தில் உள்ளதான சம்யா சப்தத்தை உத்தர வாக்கியத்தை சர்வநாம சப்தத்தால கிரகணம் பண்றதுக்கு அதுதான் பிரகிருத பராமரிசம். சச்சப்தமானது ப்ராப்பர் நவுன், சச்சப்தமானது புரோனவுன். சதேவ கோமி இதமக்ராசி ஏகமேகாதியம் ததைச்சத பகுஷ்யாம் பஜாயேதி தப்பேதோ தப்பேத ஐச்சத பகுஷ்யாம் பஜாயேதி தத் ஆபோ சுஜத ஆபைச்சத பகுஷ்யாம் பஜாயேதி தா அன்னமசுஜந்த. தேவதைச்சத சந்தாயினோ சித்தோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மநாம நாமரூபே வியாக்கரவாணி. இப்படி மேல மேல சத்து முன்னால சச்சப்தத்தினால பிரயோகிக்க அது மேல மேல சச்சப்தத்தினால பராமரிக்கப்பட்டு போகுது இல்லையா? அப்போ தத்துவ உள்ள சத்து சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சர்வஜத்வாதி சமஸ்த கல்யாண சமான பிரம்மம், சர்வ ஜகத்துக்கு காரணபூதமான சர்வ அந்தர்யாமியான பிரம்மம் அப்படின்னு பொங்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அழுக்கு வச்சு ஒண்ணு நினைச்சு போய் தரிசனாலும் ஒருத்தனை பொங்க சப்தத்தால சொல்லி அந்த பிரம்மம் தான் நீ எப்படின்னு சொன்னாக்க இது அனுபவம் பொருள் பேன அனுபவம். அந்த பிரம்மம் அகர்ம விஷயம் இவன் சாதத்தை பண்ணி இவனுக்கு ஒரு பிராகத்தை கைது தரிசனம் இருக்கான். அந்த பிரம்மமானது ஆனந்தைக்கத்தான இவன் அத்தியந்த புத்தியா அல்ப சுத்தத்தோட இருக்கிறது.
அந்த பிரம்மம் சர்வக்கியமான பிரம்மம், இவன் ஆஜ்யனான அந்த பிரம்மம், சர்வ சக்தியான பிரம்மம், இவன் அல்பசக்தி. ஆஜ்யனாக, அல்பசக்தனாக, காம புத்தியாக, கர்மவசியனாக, ஏழாவது சப்த வாக்கியனா இருக்கிற காண்பித்து அகர்மவசியமாக, சர்வஜமாக, சர்வசக்தியாக, சத்திய சங்கல்பமாக, ஆனந்தமா இருக்கிற பிரம்மத்தை ஒன்றான்னு சொன்ன முட்டாள கேட்கறதுக்கு அதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா, இப்ப இந்த மாதிரி ஆகாரத்தை கர்மவசியனான ஆகாரத்துல இருக்கிற நீயும் கூட அந்த பிரம்மத்துக்கு பிரகாரம் ஏன் இவனும் அந்த பரமாத்மாவை உள்ளபடியாக அறிந்து உபாசித்து அந்த பிரம்மத்தை அடைவதற்கு இவனுக்குள்ள சொரூப யோகியத்தையும் அதற்கான சாதனை இவனுக்கு அனுஷ்டிக்கத்தக்கது என்பதையும் இவனுக்கும் அந்த பிரம்மமானது பிராப்தியமான புருஷார்த்தம் என்பதை காட்டுவதற்கான இந்த வாக்கியம். கிட்ட அலையிறவனை பார்த்து சாதாரண சொல்லுதா, நீ இல்லாத சத்தத்தை அவாத்துக்கு நீ அப்படின்னு பலப்படும் திரும்ப திரும்ப சொன்னா, ஆஹா நம்ம கூட நல்லா இருக்கலாம் போது ஆத்துல போய் இருக்கலாம் போதுன்னு தோன்றது இல்லையா? அத மாதிரி இவனுக்கு தோண வைக்கிறதுக்காக இவனுக்கு பரமாத்மாவை பக்தியோ பிரபத்தியோ பண்ணி அந்த பரமாத்மாவை அடையணுங்கிறதான அபேட்சை இவனுக்கு உண்டாக்குறதுக்காக இந்த தத்துவம் சீக்கிர உபதேசம். அப்படி இல்லாம இப்படி நிக்கிறவனை பார்த்து அப்புறம் அத்தியத்த அப்புறம் இவனை பார்த்து நீதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அது இன்னும் அத்தியந்த. ஆனால் தத்துவமசிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இப்படி கர்மவசியனாக, இப்படி பிரார்த்தமான சரீராதிகளோடு கூடியிருக்கிற பரிமித சுகத்தை உடைய அபருஷார்த்த தசையில இருக்கிறவனை நிரதிய புருஷார்த்தபூதமாக இருக்கிற பிரம்மத்துக்கு பிரகாரமாக இவனை யோசித்து அந்த பிரம்மத்தை அறிந்து அந்த பிரம்மத்தை ஆசிரியித்து அந்த பிரம்மத்தை அடைவதற்கான சொரூப யோகியத்தை இவனுக்கு பிரதிபாதித்து கொடுப்பதுதான் தத்துவமசிங்கிற வாக்கியம். இந்த நிஷ்பிரயோஜனமான ஒரு வாக்கியத்தை சும்மா நீதான் பிரம்மம் சொல்லிட்டு போய் சொல்லுவா, இந்த ஐயம்பேட்ட விவகாரம் சொல்லுவா. அந்த மாதிரி பண்ணிட்டு போறதுக்கா வேதாந்த வாக்கியம் இருக்கு இல்ல? சொல்லிட்டு போறதுக்கா வேதாந்த வாக்கியங்கள் எதுக்கு 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 ஒரு வாக்கியம் அவர்ஜனீயமான பாபா பய நிராகரண துவாரா இல்லையா இவனுக்கு நிகழ புருஷார்த்த சாதன போதனை பிரபுத்தாக வேதாந்த வாக்கியம். வேதாந்த வாக்கியம் என்ன பண்ணணும்? இவருக்கு இவருடைய யோகியத்தை அறிவித்து சார் இப்படி இருக்க வேண்டியவன் நீ ஒரு ஆச்சாரியனுக்கு போய் அந்த பிரம்மத்தை பத்தி நல்லா கற்றுக்கணும். அந்த பிரம்மத்தை நல்லா தெளிவா அறிந்து அந்த பிரம்மத்தையே உன்னுடைய அதிகாரத்தின் அனுகுணமான ஒரு பிரகாரத்தால சாஸ்திரத்தை சோழிதமான பிரகாரத்தால் அந்த பிரம்மத்தை ஆசிரியித்து அந்த பிரம்மத்தையே நிரவதிகமான புருஷார்த்தமாக அடைவதற்கு அவனுக்கு தகுதியை பிரதிபாதித்து கொடுத்து அவனை பிரம்ம ஞானத்திலையும் பிரம்ம உபாசனத்திலையும் பிரம்மத்தை புருஷார்த்தமாக அடைவதிலேயும் அவனை பிரவருத்தனாக்குவதற்காக வந்தவாங்க. இது பாக்கியதார் சொல்றது. அவர் சொல்றது என்ன? சும்மா போற போக்குல சும்மா தெரிஞ்சுப்பா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த வாக்கியம் நிரந்தரமான நிஷ்பிரயோஜன வாக்கியம் சங்கரனுடைய வியாக்கியானப்படி பார்க்கணும். ஆகையினால அத்வைதிகள் சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியார்த்தத்துல இந்த உள்ள தோஷங்களை எல்லாம் மேல பிரதிபாதிக்கிறார். அது என்னன்னு கேட்டா, தத்துவம் இது துவயோபி பதயோகோ சுவார்த்த பிரகானேன நிர்விசேஷ வஸ்து ஸ்வரூப உபாதான பரத்து முக்கியார்த்த பரித்யாகார்த்த. தத்துவமசி என்ற சப்தத்துக்கு ததுங்கிற ஜெகத்காரணம் ரூபமான சர்வக்கியத்துவ சர்வசக்தி விசிஷ்டமான பதார்த்தத்தை கருத்து கொண்டால் அது பொன் என்பதோட விரோதிக்கும். ஏன்? அதனால பொன்கிற பதார்த்தத்தின லட்சணம் இல்ல. பொன் என்பதனால கர்ம லட்சண புண்ணியமாக இருந்த கர்மாக்களை பண்ணி அனாதியான கர்மாவனால அல்லாது இருக்கிறதான அஜ்ஞனான அகற்றனா இருக்கிற ஒரு அபூர்வார்த்தமான நிலையில் இருக்கிறவங்க பிரம்மம் சொல்லணும்னாக்க அப்ப அந்த பிரம்ம சப்தத்துக்கு லட்சணம் பண்ணணும். இப்ப சங்கர மதத்துல தத்துவமசி அகம் பிரம்மாஸ்தி இத்தியாதி வாக்கியங்கள்ல ததுங்கிற பதார்த்தத்துக்கும் நேரடியான டைரக்ட் மீனிங் கிடையாது. பொன் என்ற சப்தத்துக்கும் டைரக்டான மீனிங் கிடையாது.
அகம் பிரம்மாஸ்மியில அகம்ங்க சப்தத்துக்கும் அந்த சப்தத்துக்குள்ள எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது. பிரம்மங்கிற சப்தத்துக்கும் அந்த சப்தத்துக்குள்ள அர்த்தம் கிடையாது. எல்லாம் லட்சணையினால எல்லாம் ஒத்தேசி இதோட ஆட்டத்துக்கு மாற்ற போட்டு ஆட்டத்துக்கு குட்டியை போட்டு என்ன சொல்லுவாரு அத மாதிரி பேச்சு மாற்றம் பண்றாரு இல்லையா. இப்போ அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தை இருக்கா தது அப்படிங்கிற பதார்த்தம் பொங்குற பதார்த்தம் ரெண்டு பதார்த்தம் சிந்திச்சதுன்னா ஐக்கியம் வராது. ரெண்டு பதார்த்தத்தை சிந்திக்க விடாமல் ஐக்கியம் பண்ண முடியும். ரெண்டு பதார்த்தம் பொம்முன்னு ஒரு பதார்த்தம் தத்துன்னு ஒரு பதார்த்தம் ரெண்டு பதார்த்தம் உண்டாயிருக்குன்னா அப்ப ரெண்டுக்கு ஐக்கியம் வராது. அதுக்கப்புறம் ஆயுதம் தர்க்கம் பண்ணி ஜீர்மான குணாதி இல்லையா தேவலோகத்துக்கு பிரகத்துடைய விஷயம் இதை ஒட்டுனாலும் ஒட்ட முடியாது, ஐக்கியத்தை ஒட்ட முடியாது. அதனால பண்ணும் ஒரு பதார்த்தம் சித்திக்கணும் ஒரு பதார்த்தம் சித்திக்க கூடாது. அப்ப என்ன பண்ணும் ததுங்கிற சப்தத்துக்கு என்ன சொல்லணும் முதல்ல பொங்குற சப்தத்துக்கு நீ அர்த்தம் இல்லை. இதுவரையில் எதை நீ என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அது பொங்குற சப்தத்துக்கு என்ன பண்ணணும் இந்த உங்களுக்கு தத்துவசிங்கிற இந்த வாக்கிய உபதேசத்தை கேட்பதற்கு பூர்வ கணத்துல இதுவரையிலும் எந்த பதார்த்தத்தை பிரம்ம தத்துவங்கிற பதார்த்தத்தை வெற்றிரிக்கமான செல் என்கிற பதார்த்தமாக பிரம்மத்தை காரணம் வேறுபட்டவனான நீ என்ற ஒரு பதார்த்தத்தை நீ இதுவரை எதை நினைச்சிருந்தியோ அது சப்தார்த்தம். தத்துனா என்ன அர்த்தம்? தத்துனா அது பிரம்மன் இல்லை, நீ இல்லைன்னு. ஆக பொங்கு சட்டத்துக்கு நீ அர்த்தம் இல்லை. இதுவரையிலும் எதை நீ என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அது அர்த்தம். பொங்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அது அர்த்தம் இல்லை, நீ இல்லைன்னு. ஏன்னா இதுவரையிலும் ஒரு பதார்த்தத்தை நாம் நினைச்சிட்டு இருந்தது பிரம்மம். பிரம்மமாகிற பதார்த்தத்தை பிரம்மத்தை காட்டில வேறுபட்ட நாம் நினைச்சிருந்தது அல்லது நீ நினைச்சிருந்தது. அகம் என்றும் பொன் என்றும் இந்த பிரம்ம அது பிரமம். நான் அல்லாத பதார்த்தத்தை நான் நினைச்சிருந்தது, நீ அல்லாத பதார்த்தத்தை நீ நினைச்சிருந்தது. எதை போல சர்ப்பம் அல்லாததான ரஜுவை சர்ப்பமும் நினைச்சிருந்தது. ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறு போய் அது வளைஞ்சி நீளமா கலந்ததுனால அது வளைஞ்சு வளைஞ்சு இருந்தாலும் சர்ப்பம்னு பிரமிச்சான். சர்ப்பம்னு பிரமிச்சது எதை பிரமிச்சா? சர்ப்பத்தை சர்ப்பம்னு பிரமிச்சா அது பிரமம் இல்லை, சர்ப்பம் அல்லாத சர்ப்பம்னு நினைச்சதுதான் பிரமம். நான்னு நினைச்சா நானாகிற வஸ்துவ நான் நினைச்சா அது பிரமம் இல்லை, நீயாகிற வஸ்துவ நீ நினைச்சா அது பிரமம் இல்லை. பார்த்து நான் வஸ்து நீங்கிற வஸ்து கிடையாது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. இப்ப பிரம்மத்தை நான் பிரமிச்ச, பிரம்மத்தை நீன்னு பிரமிச்ச என்ன இப்ப பிரம்மம் உண்டு. இப்ப பிரம்மம் போகணும்னா என்ன பண்ணணும்? ரஜு ஒரு கயிற்றின் மேல இது சத்தம் என்கிற பிரம்மம் வந்தது. அந்த சத்தம் அந்த பிரம்மம் எப்படி போகும்? இது சத்தம் இல்லை அப்படிங்கிறதுனால சத்த பிரம்மம், இது ரஜனம் அப்படிங்கிறதுனால சத்த பிரம்மம் போகாது இல்லையா. அயம் சத்தகா அப்படிங்கிறதான பிரம்மமானது நாயம் சத்பகா, இது சத்தம் இல்லைங்கிற ஞானம்தான் இல்லையா. இயம் ரஜு அப்படிங்கிற ஞானத்தினால இந்த பிரம்மம் போகாது. இயம் ரஜுங்கிற ஞானமானது நாயம் சர்ப்பகாங்கிற ஞானமாக ஆகி அப்புறம் தான் அயம் சர்ப்பகாங்கிற பிரம்மத்தை போகும். ஏன் அது மாதிரி சதுங்கிற சப்தத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம் வச்சிருந்தா அந்த சப்தமானது இந்த சொங்கிற பிரம்மத்தை போக்காது. ஆனா சதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நட்பம். இயம் ரஜுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நாயம் சர்ப்பகான்னு. எதுவுமே சொல்றாரு சுத்தி வளர்ச்சி போச்சுன்னா சங்கரமதம் எல்லாரும் சொல்றேன். எனக்கு அத்வைதம் ரொம்ப ருச்சி உண்டு, அத்வைதிகிட்ட ரொம்ப மரியாதை எல்லாம் உண்டு. ஆனா சித்தாந்தம் ரொம்ப தப்பு தான். நான் இன்னும் அத்வைதிகளை பரிசா சம்பந்தத்துக்காகவோ நம்ம மதத்தை ஒரு சோட்டம் மட்டும்தான் சொல்லல.
நம்ம வயசுல அப்படி ஸ்தோத்திரங்கள்லாம் அவசியமும் இல்லை. இது ஸ்பீக் ஃபார் இட்டல், அதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் அவசியம் இல்லை. என்ன ஆகுதுன்னு கேட்டா சர்கா இந்த சங்கரபத்தத்துல எல்லாமே சுற்றி வளர்ச்சாங்க. இப்ப தத்துவமசி அப்படிங்கிறதுக்கு அகம் பிரம்மாசிங்கிறதுக்கு அகம் என்பதற்கு நான் அர்த்தம் இல்லை. இதுவரையில் எதை நான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ அது அந்த பிரமரூபமான வஸ்து அகம். அந்த அகங்கிறதான அகம் அல்லாத வஸ்துல பிரம்மத்துல அகம் என்கிறதான பிரமம் வந்து அந்த பிரம்மத்துக்கு நிவர்த்தனம் என்ன? நான் அகம் அப்படிங்கிற ஞானம் தான் அகங்கிற பிரம்மத்துக்கு. ஆக பிரம்மங்கிறதுக்கு நான் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுவரையும் எந்த பதார்த்தத்தை நான் என்று பிரமித்துக் கொண்டிருந்தேனோ அந்த பதார்த்தம் நான் இல்லை. இதுதான் அவர்கள் சொல்றாங்க. ஏவம் கதி. இப்ப இதுல என்ன தோஷம் வருது அப்படின்னு கேட்டா, ஒரு சப்தத்துல ஒரு வாக்கியத்துல லட்சணைங்கிறதால சாஸ்திரக்காரா ஒத்துன்றது. லட்சணாங்கிறது என்னதான் இல்லையா, இது ஒரு சப்தத்தினுடைய டைரக்ட் இம்போர்ட் இல்லாமல் ஒரு சப்தத்தினுடைய தானே ஒரு விஷயத்தை இம்போர்ட். அதாவது ஒரு சப்தத்துக்கு அதனுடைய சுவார்த்தத்தை விட்டு அதனுடைய மாறுபட்ட அர்த்தத்தை கிரகிக்க. இது வாக்கிய தாற்பரிய வர்ணனத்துல ஒரு சப்தம் எங்கேயாவது முரண்பட்டுதுன்னா அந்த ஒரு சப்தத்துக்கு லட்சணையினால அர்த்தம் பண்ணிட்டு வாக்கியார்த்தத்தை பொருந்த விடுறதுங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறது. இத ஜகன்ய விருத்தி அப்படிங்கிற பேரால வையாக்கரனால் விட்டுருக்கா. இத கௌர விருத்தி என்பதனால அந்த அர்த்தத்துல இத நையாய்க்காலும் விட்டுருக்கா. இத லட்சணா விருத்திங்கிறதுனால மீமாம்சகாலும் வேதாந்திகளுக்கும் விட்டுருக்கா. இப்ப ஒரு வாக்கியத்துடைய தாற்பயத்தை நிர்ணயிக்கிறதுல ஒரு சட்டம் முரண்பட்டு இருந்ததுன்னா அந்த ஒரு சட்டத்துக்கு கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றி லட்சணையினால நிரூபிச்சுட்டு ஒரு அமுக்கிய விருத்தியினால நிரூபிச்சுட்டு வாக்கியார்த்தத்தை பொருந்த விடுவது என்பது எல்லாராலும் எதை போல கேட்டா கங்காயாம் கோஷா அப்படிங்கிற சப்தத்துல கங்கா அப்படிங்கிற சப்தமானது கங்கா பிரவாகத்தை குறிக்கிற சப்தம். கங்கா சப்தத்துக்கு கங்கா பிரவாகம் தான் முக்கியம். கங்காயாம் நாசி கங்கையில தீபமாக அப்படின்னாக்க கங்கா சப்தம் பிரவாகத்தை தான் முக்கியம். ஆனா கங்காயாம் கோஷா, கங்கையில கோஷம் சொன்னாக்க கோஷாலை ஒரு மாட்டுக்குட்டியில் இருக்குதுன்னு சொன்னா கங்கா பிரவாகத்தை மாட்டுக்குட்டியில் இருக்குது அனுபவமாக காரணத்தால கோஷ சப்தத்தினுடைய சமபித்தியாகாரத்தினால அதுக்கு கங்கா சப்தத்துக்கு கங்கை கரை அப்படின்னு அர்த்தம் லட்சிதமாக. ஒரு சப்தத்துக்கு அந்த சப்த மாத்திரத்தினால கிடைக்கிற அர்த்த சக்தி. கங்கா அப்படின்னு சப்த பிரயோகம்னா லட்சணையினால் அர்த்தமே வராது, வர வேண்டிய அவசியம் இல்லை. சமவியாகார பதத்தினால ஏற்படுறதுதான் லட்சணை. அப்ப எதுக்கு அந்த பதத்தை இந்த பதத்தை பொருந்துகிறது கஷ்டம். கோஷாங்கிற பதத்தை முக்கியார்த்தமா வச்சிருந்தாங்க கங்காங்கிற சப்தத்தை லட்சணையினால கங்கை கரைன்னு பண்ணணும். கோஷாங்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை மாத்திரம் கங்கா சப்தத்துக்கு அர்த்தத்தை மாற்ற வேண்டியது. அப்ப என்ன அப்போ சமவியாகார பதார்த்தேதக அது நிருபாதிகமான தலைக்கு யோகத்தினால் என்ன பண்ணோம், தன் அன்வயத்துக்காக என்ன பண்ணோம், ஒரு சப்தத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றி சொல்றது. யாரானோ ரெண்டு சப்தம் உள்ள ஒரு வாக்கியத்தை ரெண்டு சப்தத்தையும் லட்சணையினால மாற்றி அர்த்தம் செய்யணும். அதுக்கு ஒரு வாக்கியார்த்தம் ஒரு ரெண்டு சப்தங்கள் சமவியாகாரத்துல இந்த ரெண்டு சப்தமும் ஒன்னொன்று பொருந்தலைன்னா ஒரு சப்தத்துடைய அர்த்தத்தை மாற்றி இன்னொரு சப்தத்தோடு பொருந்த வைக்கிறேன். அதுக்குதான் லட்சணைங்கிறதான ஒரு போதம் வாக்கியார்த்த போதம் ஏற்பட்டிருக்க வேண்டிய
ஒரு வாக்கியத்தை 2 பதங்கள்ல 2 பதங்களுக்கும் முக்கியார்த்தத்தை விட்டு 2 பதார்த்தத்துக்கு முக்கியார்த்த பிரகாரேன 2 பதார்த்தத்துக்கு லட்சணையினால அமுக்கிய விருத்தியை சொல்லி கவன விருத்தியில நிர்வாகம் பண்ணுவது வாக்கியார்த்தமே இல்லை. அத்வைதி சொல்றது என்னது? தத்துவம் என்கிற இது துவயோரபி பதயோகோ 2 பதங்களுக்கும் சுவார்த்த பிரகாரேன அதுக்கு முக்கியார்த்தத்தை விட்டு நிருத்தேகத்துக்கு சொரூப உபஸ்தான தரத்தை முக்கியார்த்த பரித்தியாகாச்ச. ನಾನು ಐಕ್ಯದಾಸರಿ ನಿಶ್ಚಯಾದೆ ನ ಲಕ್ಷಣ ದೋಷ ಸ್ವಯಂ ದೇವದತ್ತಃ. இப்போ ஐக்கியதாத்மகி நிச்சயம் இப்போ ஸ்வயம் தேவதத்தா அப்படிங்கிற சப்தம் இருக்குல்ல, இது பிரத்யபிக்னு. அந்நிய தேச அந்நியகால விசிஷ்டமாக இது அறியப்பட்ட ஒரு தேவதத்தனை ஏதேச ஏதற்கால விசிஷ்டமாக பராமரிக்கும் பொழுது அந்த அன்னைக்கு அட்டைக்கு இன்னைக்கு தேவரமா சமையல சேவிச்ச அவன் தான் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு ஒரு 10 நாள் பேசி இன்னைக்கு பாக்காத்து கோயில் திருவிழிக்கணில பார்த்து சொன்னாங்க. காஞ்சிபுரம் தேசாந்தர அட்சய திருப்திங்கிற காலாந்தர இல்லையா ஏத தேச காலாந்தர விசிஷ்டோ தேவதத்தா இல்லையா ஏதேச ஏதற்கால விசிஷ்ட தேவதத்த 2 பேருக்கு ஐக்கிய பிரதிபாதனத்துக்கு சோயம் தேவதத்தா. இப்ப சகாந்த சப்தமானது தேசாந்தர காலாந்தர சம்பந்தி புருஷா சகா இது சப்தேன பிரதீயதே. அந்த அவன் தான் இந்த தேவதத்தன்னு சொல்லும் பொழுது அவன் இந்த சப்தத்தால தேசாந்தரத்தை காலாந்தரத்துல பார்க்கப்பட்ட தேசாந்தர காலாந்தர விசிஷ்டா புருஷா சம்பந்தி புருஷா சகா இது சப்தேன பிரதீயதே. அயம் என்கிற சப்தத்தினால சன்னிகிருஷ்டமான இப்பொழுது ஏதேச ஏதற்கால சம்பந்தியான புருஷா அவனுடைய தற்சாமானாதிகரமான தயோர் ஐக்கியம் போக்கியது. அப்ப என்னாகும்? சஹாச்ச அயம் தேவதத்தா அப்படின்னு என்ன பண்ணும்? இப்போ சர்தேசகால தேசாந்தர காலாந்தர விசிஷ்டமான தேவதத்தன் இருக்கான் இல்லையா, அவன் ஸ்மிருதி விஷயம். அது ஆச்சரியபூதமான ஞானம் வேற. இப்ப ஏகத்தேக ஏகக்கால விசிஷ்டமான அயங்கிற தேவதத்தன் இவனுக்கு ஆச்சரியபூதமான ஞானம். அவன் ஸ்மிருதிங்கிற ஞானத்துக்கு விஷயமா இருக்கான். இவனுக்கு பிரத்யட்சமான அனுபவ ஞானது விஷயமாக இருக்கான். ஞானத்வய விசிஷ்டமான வெவ்வேறு ஞான விசிஷ்டமான 2 பதார்த்தங்களுக்கு எப்படி பெறுகிறது? 2 ஒரே ஞானத்தை கொண்டு வந்தால்தான் அந்த தேவதம் தான் இவன் சொல்லணும். புரியல? இதெல்லாம் வாஸ்துக்கு சாஸ்திரத்தை ரொம்ப சமசாத்தியமான விஷயம். நான் ஏதோ சாகசமா கேட்க சாஸ்திரத்தை இதெல்லாம் சாஸ்திரத்தை ரொம்ப சமசாத்தியமான காரியம். நான் ஏதோ சாகத்துல திருக்குள்ளத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்டா சஹா அப்படிங்கிறது இப்ப ஞானம் 2 விதம். ஒன்று பிரத்யக்ஷரூபமான அனுபவம், இல்ல ஸ்மிருதி. ஞானம் விவிதம் அனுபவ ஸ்மிருதி. ஸ்மிருதிக்கின்ற ஞானம் அனுபவம். ஸ்மிருதினா பூர்வ அனுபவ ஜனித சம்ஸ்கார உத்போத ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. ஏற்கனவே அனுபவிக்கப்பட்ட ஒரு வஸ்துவானது மனசுல உண்டாக்கினதான சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்தினால இப்பொழுது அனுபவிக்கப்படுகிறதான ஞானம் ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதிக்கு இந்திரிய சககாரம் கிடையாது. முன்பு இந்திரிய சககாரத்தோடு அனுபவிக்கப்பட்டதான விஷயமானது மனதுல சம்ஸ்கார ரூபமாக இருந்து இந்திரிய வியாபார சாபேட்சமாக ஞானம் அனுபவியதை ஸ்மிருதி. முன்னால ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நாங்களாம் பத்ரிக்கு போனோம்.
அந்த பத்திரிகை போகும்போது அங்க அப்போ இந்திரிய சககாரத்தினால பிரத்யட்சமா பார்த்து அனுபவிச்சதுலாம் அந்த மனசுல இருக்கு. இப்ப இந்திரிய சககார அபேட்சை இல்லாமலே அதெல்லாம் மனசுல ஏற்பட்ட முன்பிருந்த சம்ஸ்காரத்தினோடு இப்ப அதெல்லாம் வருதுன்னு அது சொல்லு. ஸ்மிருதி என்பதானது சம்ஸ்கார ஜன்யமான இந்திரிய நிரபேட்சமான ஒரு ஞானம். இந்த அனுபவங்கிறதானது இந்திரிய சாபேட்சமான விஷய இந்திரிய சம்சர்க்கத்தினால ஜன்யமான ஞானம். அந்த ஞானமானது சம்ஸ்கார மாத்திர ஜன்யம். இது விஷயங்கிற சஞ்சோகத்தை விஷயத்துவாக கொண்ட ஞானம். அது இந்திரிய நிரபேட்ச ஞானம், இந்திரிய சாபேட்ச ஞானம். ஸ்மிருதிங்கிறது வேற ஞானம், வேற ஞானம், வேற வகை ஞானம். இந்த அனுபவங்கிறதானது பிரத்யட்சம் வேற வகை ஞானம். இந்த ஞானத்துக்கு இந்திரிய காரணம், அந்த ஞானம் இந்திரிய காரணம் இல்லை. இந்த ஞானம் விஷயங்கிற சஞ்சோகத்தினால ஏற்படும். அது வெறும் மனசுல சம்ஸ்காரம் மாத்திரம். சத்தியத்துக்கு ஏதாவது விஷயம் வேணும், ஸ்மிருதிக்கு வேண்டாம். பிரத்யட்சம் அங்கே ஞானம், ஸ்மிருதி அப்போ கதந்தாவது அந்நியான விசேஷ பதார்த்தம், அந்நியான விசேஷ பதார்த்தம் சமான கதம் செய்வது. இது என்ன பண்ணும், ரெண்டையும் ஏக ஞானத்துக்கு விஷயமாக. அப்ப என்ன பண்ணும், தேவதத்த சப்தத்துக்கு சகா தேவதத்தா அயம் தேவதத்தா என்று சகாங்கிற சப்தத்தினுடைய தேசாந்தர காலாந்திர விசிஷ்ட ஆகாரத்தை ஒரு தேவதத்த சப்தத்துல வாங்கி அயம் என்கிறதால சன்னிகிருத்த தேச ஏதத்தேச ஏதகால விசிஷ்ட புருஷத்துவத்தை அதையும் இதே தேவதத்தை வாங்கி சகா தேவதா அயம் தேவதத்தா என்று இதெல்லாம் என்ன நியாயம்? ரெண்டு பேர்த்தையும் லட்சணம், ரெண்டு பேர்த்தையும் முக்கியமா வச்சாக்க சோயம் தேவதத்தா அப்படிங்கிறதான பிரத்யபிஜை வராது. தத்வது அத்ராதி தத்துவம் என்ற சப்தமானது சோயம் தேவதத்தா இது சப்தத்தை போல. ஏன்னா அந்த சகாங்கிற தேவதத்தனுக்கும் அயங்கிறதான சகாங்கிற புருஷனுக்கும் அயங்கிற புருஷனுக்கும் ஐக்கிய பிரதிபாதனம் இப்ப தேட்டம் அது பண்ணியா தன்னிச்சேசதி அதை வாக்கியார்த்தத்தை கொண்டு வருவதற்கு எப்படி ரெண்டு சப்தத்தினுடைய தாற்பயத்தை தேவதத்தாக சப்தத்துல லட்சணையினால வாங்கி இல்லையா ரெண்டையும் ஏக ஞான விஷயமா பண்றதுக்கு லட்சணையினால பண்றதும் சத்துவ பிராபிக்கிரியது. அதனால ரெண்டு பதத்துக்கு நான் லட்சணை சொன்னது தோஷம் இல்லைங்கிறாரு. புரியல? யதா சோயம் தேவதத்தா யதா சோயம் இத்தியத்திர சஹா இது சப்தேன தேசாந்தர காலாந்தர விசிஷ்டா காலாந்தர சம்பந்தி புருஷா பிரதீயதே அயமித்ய சன்னிகிருஷ்ட தேசவர்த்தமான கால சம்பந்தி தயோः சமானாதிகரணே ஐக்கியம் பிரதீயதே தத்திர ஏகத்தை யுகபத்ரே விருத்த ஏககால சம்பந்தியா பிரதீதிஹீன கடதகிதி द्वयोरपि पदयोः स्वरूप मात्र उपस्थापन परत्वं स्वरूपस्य ஐக்கியம் பிரதிபாத்தியதே தாத்வது. இப்படின்னு அத்வைத்தினுடைய சட்டங்கள் அவர் சொன்ன சப்தமசி அப்படிங்கிறதான வாக்கியார்த்தத்தை தது அப்படிங்கிற சொற்கட்டிங்க ரெண்டு சப்தத்துக்கும் லட்சணையினால பிரதிபாதனம் பண்ணத்துக்கு அவர் அதுக்கு சொன்ன சப்போர்ட் ஆக சித்தாந்தத்தை நைத்ததேகம் சோயம் தேவதத்தா இத்தியத்ராகி லக்ஷணாகண்டோ ந வித்யதே விரோதாபாவாத். சாமி ஏகஜான भिन्न आशय ज्ञान विषयத்தை भिन्न ज्ञान आशय विषयத்தை ஏக ஞான விஷய ஆசை விஷயம் லட்சணம் வராதுப்பா. லட்சணைங்கிறது எதுக்கு? வாக்கிய தாத்பரிய விரோதம் தான் லட்சணம். அங்க அந்த தேவதத்தனும் தேசாந்தர காலாந்திர விசிஷ்ட தேவதத்தனுக்கும் சன்னிகிருஷ்ட தேசகால விசிஷ்டனான தேவதத்தனுக்கு விரோதம் நாஸ்தி.
பிரத்யத்தில் இருக்கிற தேவதத்தனை ஸ்ருதிக்கு போட்டு இப்ப அயம் தேவத்தான் சொல்லும்போது அந்த பிரத்யேகமானது அந்த இந்த விஷயத்தை சந்திக்கிறதுலேருந்து ஸ்ரீசத்துர லட்சணத்தையும் சித்திச்சு விடுறதுனால சதுர்தட்சணோபரி அதுவும் ஸ்ருதி விஷயமா போயிருந்ததுனால அர்ச்சனை போயிடலாம். லட்சணம் அந்த லட்சணம் இல்லை. சோயம் தேவதத்தா என்கிற இடத்துல தேசாந்தர காலாந்திர விசித்த தேவதத்தனுக்கும் ஏகத்கால விசித்த தேவதத்தனுக்கும் ஐக்கிய பிரதிபாதனம் பண்றப்ப விரோத அபாவாத அந்த லட்சணம். ஏன்னா லட்சணைங்கிறது எதுக்காக வாக்கியாந்த விரோத தாத்பரிய விரோதத்தை போக்குறதுதான் தத்திர விரோதம். ஆனா சத்துங்கிற சப்த விசிட்டமான பதார்த்தத்தை சோங்கிற சப்த விசிட்டமான பதார்த்தம் சொல்லும்போது விரோதம் வரும். அதனால லட்சணை சோயம் தேவதத்தா அப்படிங்கிறதுலயே இல்லையா தேசாந்தர காலாந்தர பிரதீதமான புருஷனுக்கும் ஏகத்தேக கால பிரதீதமான புருஷனுக்கும் ஐக்கியதாத்பத்திய நிர்ணயத்தை எந்த விரோதமும் இல்லாததுனால தத்திர லட்சணா நைவ ஆச்சரியதே. அங்க லட்சணையானது இல்லை. லட்சணம் எங்க வரும்? விரோதம் இருந்தால்தான் லட்சணா கந்தோ சிறிது கூட லட்சணம் இல்லை. ஏன்னா விரோதாபாவாது ஏகத்திய கூட வசமான கிரியாத்மம் சம்பந்தோ நதிருத்தா. ஒரே புருஷனானவன் வெவ்வேறு தேக வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு கிரியா விஷயமாக இருந்த காரணத்தால அவருக்கு இவருக்கு ஐக்கிய விரோதம் உள்ளது. பதினாலு நாள் 5 மணி உள்ள நான் ரசிதான் சொல்லுவோம். இப்ப 6 மணிக்கு 8 மணி உள்ள நான் யோகாசனால இப்போ தேச காலாந்தர விசிட்டமான வெவ்வேறு கிரியைக்கு ஆசிரியமான அந்த காரணத்தால் நான் வெவ்வேறு ஆசாமியப்பட்டேன். ஒரே தேவதத்தனானவன் தேசாந்தர காலாந்தர சம்பந்தித்தையா பிரதீத புருஷனாகவும் ஏகத்தால சம்பந்தித்தையா பிரதீதமான புருஷனாக இருப்பதையும் கொண்டு द्वयोः देवदत्तयोः द्वयोः पुरुषयोः विरोधस्यैव अभावात् तत्र लक्षणा गन्धोऽपि नास्ति. அதனால இங்க ஆனால் இப்போ சக்கத்த வாக்கியமான பிரம்மத்தை பொங்கத்த வாக்கியமான இந்த சப்த ஜீவனோடு பொருத்தப்படுகிற இடத்துல பொருத்தத்தினால வரக்கூடிய விரோதம் சுபாவத்தினால வரக்கூடிய விரோதம் என்று சர்வவிதமான விரோத பிரசங்கம் இருக்கிறதுனால இங்க உன்னால லட்சணம் இல்லாமல் பொருத்த முடியாது. அதனால சோயம் தேவதத்தா அப்படிங்கிற வாக்கியார்த்தத்தை நீ துணைக்கு கூப்பிட முடியாது. ஜடாரூபைக்கியம் சாமானாதிகரணேன பிரதீயதே பரிச்சேகேன ஸ்வரூப மாத்திர ஐக்கியம் சாமானாதிகரண்ய भिन्नप्रवृत्ति निमित्तान शब्दानाम् एकस्मिन् अर्थे वृत्ति सामानाधिकरणे तद्विदः शब्दविदः இது பகவான் பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் சொன்ன சாமானாதிகரண்ய லட்சணம். ததாபூதயோர ஐக்கிய உபாசன லட்சணம். இந்த சாமானாதிகரண்ய லட்சணத்தை மேல விசாரமா பார்க்கணும். இப்ப மென்ஷன் மாத்திரம் उपकरण विरोध उपसंहारे वाक्यतात्पर्य निश्चयस्य न घटते. उपकरणे हि तदैतद प्रवृत्त्या प्रजाये इत्यादिना सत्यसंकल्पत्वं जगदेव कारणत्वं आप्युक्तं तद्विरोध अविद्याश्रयत्वात् अविद्याश्रयत्वात् ब्रह्मणः. இப்போ இந்த பிரகரண தாத்பர்யமானது தத்துவமசி என்ற சப்தத்துல निर्विशेष ब्रह्मानது சப்தத்தினாலையும் ஒரே பிரம்மம் போதிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா
தத்துவமசிங்கிற சப்தார்த்தம், தத்துவமசிங்கிறதான வாக்கியார்த்தம் என்று சொல்றது இருக்கு இல்லையா, இது இந்த பிரகரண தாத்பரியம் அல்ல. ஏன்? முதல்ல சப்தம் இருக்கு இல்லையா, சப்தம் வாக்கியத்துக்கு சேஷம், வாக்கியம் பிரகரணத்துக்கு சேஷம், பிரகரணம் சாஸ்திரத்துக்கு சேஷம். ஒரு சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக ஒரு பிரகரணம் ஒரு சாஸ்திரத்தை இருக்க முடியாது. ஏன்னா பிரகரணம் அந்த சாஸ்திரத்துக்கு சேஷம். ஒரு பிரகரணத்துல அந்த பிரகரணத்துக்கு விரோதமான ஒரு வாக்கியம் இருக்க முடியாது. ஏன்னா வாக்கியம் பிரகரணத்துக்கு சேஷம். அந்த வாக்கியத்துல வாக்கிய தாத்பரிய விரோதியான ஒரு சப்தம் இருக்க முடியாது. ஏன்னா சப்தம் வாக்கியத்துக்கு சேஷம். சப்தம் என்பதானது வாக்கியத்துக்கு சேஷம். அதாவது வாக்கிய தாத்பரிய அதீனமான தாத்பரிய விருத்தி சப்தத்துக்கு, பிரகரண தாத்பரியாதீனமான பிரகரண விருத்தி வாக்கியத்துக்கு, சாஸ்திர தாத்பரியாதீனமான தாத்பரிய விருத்தி பிரகரணம். சம்ஸ்கிருதம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு சாஸ்திரத்துடைய தாற்பயம் எதுவோ அந்த தாற்பயத்துக்கு அதீனமான தாற்பயத்தை உடையது ஒரு பிரகரணம். ஒரு பிரகரணத்துடைய தாற்பயம் எதுவோ அந்த தாற்பயத்துக்கு அதீனமான தாற்பயத்தை உடையது ஒரு வாக்கியம். ஒரு வாக்கியத்தினுடைய தாற்பயம் எதுவோ அந்த தாற்பயத்துக்கு அதீனமான தாற்பயத்தை உடையது ஒரு சப்தம். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப தத்துவமசி என்கிற வாக்கிய தாற்பயம் இல்ல ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதா, இல்ல ஜீவ பிரம்ம சரீராத்மகமான சாமானாதிகரணத்தை சொல்றதா அப்படிங்கிறத இப்போ நிரூபிச்சோம். அதுக்கு என்ன பண்ணும்? பிரகரண தாற்பய நிரூபகங்கள் எவை, பிரகரண தாற்பய கிராகங்கள் எவைன்னு கேட்டா உபகரணோபசம்ஹாரம், அபியாசோ அபூர்வதாசலம், அர்த்தவாதோபபத்திச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. இவைகள் தான் தாத்பரிய நிர்ணய லிங்கங்கள். லிங்கங்கள்னா அடையாளங்கள். இவைகளை ஏதாவது நீ சொல்ற அர்த்தத்துக்கு பொருந்துச்சுன்னா நீ சொல்ற ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஒன்று இந்த பிரகரணத்துடைய உபக்கிரம உபசம்ஹாரங்கள்ல பிரதிபாதிக்கப்படுறதா, இதுல உள்ள அபியாசத்தினால பிரதிபாதிக்கப்படுறதா, இதுல உள்ள அபூர்வத்தினால பிரதிபாதிக்கப்படுறதா இல்லையா, இதுல உள்ளதான தளத்தினால பிரதிபாதிக்கப்படுறதா, இதுல உள்ள அர்த்தவாதத்தினால பிரதிபாதிக்கப்படுறதா, இதுல வர உபபத்தினால பிரதிபாதிக்கப்படுறதா. தாற்பரிய நிர்ணாயக லிங்கங்கள் ஆறாலையும் உன் விஷயம் தள்ளப்படுறது. பதினொன்றாவது உபக்கிரமோபசம்ஹாரம். உபக்கிரம உபசம்ஹாரம்னா என்னன்னு கேட்டாக்க ஒரு பிரகரணத்தினுடைய ஆரம்பம், ஒரு பிரகரணத்தினுடைய முடிவு, இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லாமல் ரெண்டு ஏக்கரூபமாக இருந்தால் அதுதான் பிரகரண தாற்பயம். பிரகரண தாற்பயம் என்ன இருக்குங்கிறா, உபக்கிரம உபசம்ஹார யோகோ ஏகார்த்த பிரதிபாதகத்துவம் இருந்தால் அதுதான் பிரகரண தாற்பயம் ரொம்ப பலிக்கிறது. ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு ஏதோ ஒண்ணு முடிச்சான். ஆம்ரான் பெற்று கோவிதாராட்டம் சொல்லி கடைசியில் ஏதோ ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சு அது எப்படியோ இல்ல டைரக்ஷன் சேஞ்சாவது என்னமாவோ கொண்டு முடிச்சா இல்லையா பிரகரண தாற்பயம் அதல்ல. உபக்கிர உபசம்ஹாரையோ ஏகார்த்தம் பிரதிபாதகத்துவது ஏகரூபத்துவே சதி உபக்கிரமம் சொல்லக்கூடியதான ஆரம்பமும் உபசம்ஹாரம் சொல்லக்கூடியதான அந்த பிரகரணத்துடைய முடிவும் இல்லையா அவைகள் ரெண்டும் ஒன்றானால் அதுதான் பிரகரண தாத்பரிய லிங்கங்களுக்குள்ள பிரதானமான அது அதிகத்துக்கு எதுவும் இல்லையா. இப்ப நீ சொல்ற தத்துவ ஜீவத்துக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு உபக்கிரம உபசம்ஹார ஐகார்த்திய பலம் இல்லை. நான் சொல்றதானே இந்த சரீராத்ம பாவ ரூபமான இந்த சாமானாதிகரண அர்த்தத்துக்கு உபக்கிரம உபசம்ஹாரத்துடைய சாகச்சக்கம் இருக்கு.
உபக்கிரம விரோத உபசம்ஹாரே வாக்கியதாத்மக நிச்சயத்தை நகட்டதை உபக்கிரம விரோதமான உபசம்ஹார வாக்கியம் கொண்டு வாக்கியதாத்மக நிர்ணயம் செய்ய முடியாது. உபக்கிரமம் என்னன்னு கேட்டால் சகைச்சத ருஷ்யாம் பிரஜாயே இத்தியாதினா பிரம்மத்தினுடைய சத்திய சங்கல்பத்துவம் பிரம்மத்தினுடையதான ஜெகத்காரணத்துவம் சுத்தம். பிரம்மமானது நானே சகல பதார்த்தங்களை ஆவேன் என்று சங்கல்பித்து அவ்வாறே தன்னுடைய சத்திய சங்கல்பத்தினால சகல பதார்த்தங்களுமாக ஆயிற்று அப்படின்னு உபசம். நீ சொல்ல உபசம்ஹாரம் என்ன வருது? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லி அந்த பிரம்ம இந்த ஜீவனுக்கு பிரம்மத்துடைய அஜானத்தால வந்ததுன்னு சொன்னாங்க. தன் ஐக்கியன்னு ஞானமயம் தபா அப்படின்னு அது சர்வத்தினுடைய சத்திய சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டுனா அது பிரம்மத்துடைய அவித்தியான முட்டாள்தனம் நீ சொல்றேன். பிரம்மமானது அஜானத்தினாலே இல்லாத பதார்த்தமாக இல்ல தன்னை இருக்கிற தன்னை இல்லாத பதார்த்தமாக தெரிவிக்கிறதுனா சொல்லுவோம். இப்ப நீ சொல்ற உபசம்ஹாரத்துக்கு உபக்கிரம விரோதம் அப்படி இல்லாமல் இந்த பிரம்மமானது சரீரியாகவும் இந்த ஜகத்தில் உள்ள சௌசப்த வாக்கியமாக மற்றும் உள்ள சர்வ பதார்த்தங்களும் இதுக்கு சரீரமாகிறதுன்னு சொன்னா அந்த பிரம்மமானது நானே சகல பதார்த்தங்களாக கலரேன் அப்படிங்கிறதுக்கு உபக்கிரமத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கு நான் சொல்றேன். உபக்கிரமத்துக்கு என்ன பண்ணணும்? பிரம்மமானது நானே சகல பதார்த்தங்களுமாக ஆக கலரேன்னு சொன்னா பிரம்மஸ்வரூபத்துக்கு இல்ல அர்த்தம் இல்ல. ஏன்னா பிரம்மஸ்வரூபத்துக்கு விகாரம் கிடையாது. அதனால ஸ்வரூபம் விக்கிரகம் சரீரம் இருக்கிறதுனால அப்ப ஸ்வரூபம் அனுபவம் பொழுது அப்ப சரீரத்தினால சகல பதார்த்தங்களா ஆகிட்டு பிரம்மமானது தன்னுடைய சேதனாத்மகமான சரீரத்தினாலே இந்த ஜெகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களால் பரிணமிக்க. அதனால என்னாவது காரணாவஸ்தையும் காரியாவஸ்தையும் பிரம்மமானது சர்வத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டது அப்படிங்கிறது உபக்கிரமத்துல. அப்போ ஐததாத்மியம் சர்வம் தத் சத்தியம் ஆத்மா தத்துவமசி சேதகேதோ அப்படிங்கிறது உள்ள தத்துவமசிங்கிற உபசம்ஹார வாக்கியம் எல்லாத்தமா வரணும். அதே சரீராத்மபாவத்தோட வந்தால்தான் உபக்கிரம உபசம்ஹாரயோகோ விரோதோ நாஸ்தி. உபக்கிரம உபசம்ஹாரயோகோ எதா விரோதோ அஸ்தி ததா பிரகரண தாத்பர்யம் தன்மைவ பவதி. பிரம்மமானது தன்னுடைய சத்திய சங்கல்பத்தினாலே நானே சகல பதார்த்தங்களுமாக ஆகக்கடவேன் என்று சங்கல்பித்து இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டித்தது சொன்னால் இல்லையா, இந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இந்த ஜெகத்தெல்லாம் பிரம்மத்துடைய பிரமம். பிரம்மமானது தன்னுடைய அஜானத்தினால அவித்தியினாலே இந்த ஜெகத் இருப்பதாக பிரமித்தது இல்லையா. நீ கடைசியில சொல்றதுக்கு இந்த உபசம்ஹாரத்தை அர்த்தம் பண்ணாக்க உபக்கிரமத்தோட அது இப்படிப்பட்ட விரோதம். பகுத்யா பிரஜாயே என்பதற்கு பிரம்மம் தன்னுடையதான சத்திய சங்கல்பத்தினாலே தன்னுடைய சேதனா சேதன விஜித்த சரீரத்தை இந்த ஜெகத்தாக பரிணமிக்க பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாக்க கடைசியில இங்க முதலே சரீராத்மாவன் பிரம்மத்துக்கும் பிரம்ம வித்திரித்தமான சகல சேதனா சேதனங்களுக்கும் சரீராத்மாவை செஞ்சுட்டு கடைசியில தத்துவமசிங்க சப்தத்துக்கும் சப்த தொம்சப்த வாக்கிய பதார்த்தங்களுக்கு சரீராத்மவா சாமானாதிகம் என்றால் உபக்கிரம உபசம்ஹாரங்களுக்கு சிறிது கூட விரோதம் இல்லாமல் பிரகடன தாற்பயம். எனக்கு சிந்திக்கிற பிரகடன தாற்பயம் என்ன? பிரம்மணா சர்வசரீரி மாம் பிரம்ம வித்திரிக்க சர்வசே பிரம்ம சரீரத்வம் அப்படிங்கிறதான பிரகடன தாற்பயம். நீ சொல்றது முத்துக்கு போறா பிரம்மம் சங்கல்பிக்க சத்து சங்கல்பத்தினால ஜெகத்தை நானே ஜெகத்தாக கடவேன்னு சங்கல்பிச்சு கடைசியில பிரம்மமானது தன்னுடைய அஜானத்தால தானே ஜெகத்துல பிரமிச்சது அப்படின்னு சொல்ல வேண்டியது. பிரம்ம விபரீதம் சர்வம் நிச்சயம் சொன்னா இந்த இதெல்லாம் பிரம்மத்துடைய அஜானத்தால வந்ததுன்னு நீ சொல்ற தத்துவசி வாக்கியார்த்தமானது உபக்கிரம உபசம்ஹார வாக்கியார்த்தமானது உபக்கிரம வாக்கியார்த்த விரோதி.
புரியுதா? உபக்கிரம விரோதியான ஒரு உபசம்ஹாரத்தை கொண்டு பிரகரண தாத்பரிய நிர்ணயம் ஒரு காலம் பண்ண முடியாது. அதனால நீ சொல்ற பத்துமசிங்கிற வாக்கியார்த்தமானது இந்த பிரகரண அனுகுணமானது, பிரகரண தாத்பரியம் அல்ல. ஆகிட்ட அர்த்தோடைய சம்பர்க்க விசேஷ இல்லையா போதனகிருத இல்லையா பதவாக்கிய ஸ்வரூபலத்த பிரமாண பாவத்திய சப்தத்திய நிர்விசேஷ வஸ்து போதன இல்ல அசாமர்த்தியாது நிர்விசேஷ வஸ்துனி சப்தா பிரமாணம். அடுத்த சனிக்கிழமை காலத்துல